நாம் இப்போ பார்த்துக்கிட்டிருக்கிறோம் பணத்தை எப்படி நவீன வழிகளில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிருக்கிறோம். அதில் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் விற்பனையை இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் அதை பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் கூடுதலாக இதெல்லாம் பயன்படுத்துறது நீங்கள் பார்த்துப்பீங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ கெஷியரில் வச்சு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மெஷினை வச்சு நம்மளோட சாமான்லாம் என்டர் பண்ணி போட்டு காசை வாங்கி பேலன்ஸ் பார்த்து இந்த பில்லெல்லாம் தாராங்க தானே. அதை இதை செய்கிறது மெஷினை சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்னு சொல்கிறது. பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொன்னால் விற்பனை நடக்கக்குள்ளேயே அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். சரியா? இப்போ அதில் உடனே எவ்வளோ காசுக்கு விற்பனை நடந்துக்குது, கடனுக்கு நடந்துக்குதா, எவ்வளோக்கு நடந்துக்குது, சரியா, காசு தந்தாங்களாக்கா, எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணும், அந்த விஷயங்கள்லாம் அதில் பார்த்துக்கொள்ளணும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், விற்பனை நடக்கக்குள்ள பொருட்கள் குறைஞ்சிக்கிட்டு வரும். சரியா? இப்போ இந்த மெஷினில் நாம் அந்த விற்பனையை பதிஞ்சிட்டு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம விற்று முடிஞ்சதுக்கு பிறகு கடையில் உள்ள சாமானை நாம் எண்ணி பார்க்காமே இதிலேயே நாம் சொல்லிடுறோம் இவ்வளோ சாமான் தான் வச்சு. இப்போ எப்பல் கடையாக இருந்தால் எப்பலில் விற்றுக்கிட்டு போகலை, ஒன்று விற்றுட்டு போகலை, எத்தனை விற்றிக்குதுன்னு நம்ம எண்ணிக்கிட்டு மிச்சம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க இப்போ இது எண்ணிக்கிட்டு அது ஒரு தொகைக்கும். அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை எப்பல் மிச்சம் இருக்குது, அரிசி எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் என்ன செஞ்சோம் பார்த்துக்கிட்டு. சூப்பர் மார்க்கெட்லாம் எல்லா பொருளையும் எண்ணி ஒரு நாளாக போகக்குள்ள பார்த்துக்கிட்டு சாத்தியம் இல்லை. அதால் இதை பயன்படுத்துவாங்க. இது ஒரு காசை நவீன முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின். இதில் நாம் காசு கட்டும்போது நம்ம காசாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கார்டு மூலம் ஷாப்பிங் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதிலையும் கொடுத்து நாம் என்ன செய்யலாம், பொருட்களை வாங்கக்கூடிய வசதி அதில் இருக்குது. தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி ஸ்க்ரீன் வழங்குது தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லைங்க இல்லையா? தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களையும் வணிகத்தின் மூலஏடுகளில் பதிந்து பேரேடுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். சரியா? இப்படி மெஷினில் நடந்தாலும் விற்பனை என்ன செய்யணும், நாம் விற்பனையை லாபம் காண்றதுக்காக வேண்டி நாம் மூல ஏடுகளில் கட்டாயம் பதியணும். இப்போ இந்த மூல ஏடுகள்னு சொல்கிற விஷயம் நாம் கையால் பதிகிறத மட்டும் சொல்லல, கம்ப்யூட்டர்லையா சரி எங்கேயா சரி ஒரு இடத்துல மூல ஏடுகளில் பதியணும். இப்போ ஆரம்பத்தில் தான் அதிகமாக வணிகங்களில் மூல ஏடு கொப்பிகளில் புத்தகங்களில் பதிட்டுனாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷினில் உள்ள விஷயங்களை பார்த்து அதை அப்படியே என்ன அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸில் தான் இந்த மூல ஏடுகள் இருக்குது, கணக்கீட்டு மென்பொருள்கள் இருக்குது. அதில் நாம் பதிஞ்சு நம்ம இலகுவாக வேலைகளை செஞ்சு கொள்ள ஏலும். ஆனால் கட்டாயம் என்ன செய்யணும், இந்த மெஷினில் இருந்து மூலேடுன்னு கட்டாயம் மாற்றணும். இது கம்ப்யூட்டரில் தானே பதிகிறோன்னு சொல்லி என்ன செய்யலாது, இதில் விட இயலாது. ஆனால் இப்போ நவீன மிஷின்கள் என்ன வந்துக்குதுன்னு சொன்னால், பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்லேயே இந்த மூலேடுகளும் சேர்ந்தும் வர சில மென்பொருள்கள் இருக்கிற அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்த தகவலை நேரடியாகவே மூலேட்டுக்கு எடுத்துரும். அந்த மாதிரியான செயற்பாடுகளை செஞ்சு வச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே இருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. அப்படின்னா சுருக்கமாக சொல்ல போனால் 2 சாஃப்ட்வேர் பாய்க்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த சாஃப்ட்வேர்லேயே எல்லா தேவையும் நான் முடிச்சு கொள்ளக்கூடிய வசதி அது இருக்குது. அதுவும் ஒரு கணக்கீட்டு நவீன பரிமாற்றங்களில் ஒன்றா இருக்குது. அடுத்தது கையடக்க தொலைபேசியின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை செய்தல். இது தெரியும் நான் உங்களுக்கு. இது நம்ம இலங்கையை விட இலங்கையிலையும் இப்போ இருந்தாலும் இந்தியாவில் தான் கூடுதலாக இது என்ன நடக்குது. கடையில் போய் பொருட்களை வாங்கி போட்டு என்ன செய்வாங்க, ஜிபே பண்ணவான்னு கேட்பாங்க, கூகுள் பே பண்ணவான்னு கேட்பாங்க, இல்லாட்டி ஃபோன்பே பண்ணவான்னு, இப்படி பல பேர்களில் இருக்குது. ஃபோன்லேருந்து காசை என்ன செய்யறது, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தள்ளி விட்றது. இப்போ பார்த்தா சாப்பாட்டு கடையிலையும் அதை தான் வச்சுக்கிறாங்க. இளநீ விற்கிறவரை என்ன செஞ்சுக்கிறாரு, அதில் தான் காசு எடுக்கிறார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போர்டில் அந்த கியூஆர் கோடை போட்டு வச்சுப்பார். அவரோட கடையில் பொருளை வாங்கிட்டு அதை ஃபோனால் ஸ்கேன் பண்ணிட்டு கியூஆர் கோடை காசை என்ன செய்வாங்க, அதுக்கு அனுப்பி விட்ருவாங்க. பார்த்தீங்களா? அது அப்படி இந்த யூடியூப் வீடியோவிலாம் செஞ்சு காட்டுறாங்களோ.
அதுலேயும் சில ஆளுக்கு ஏமாத்துற மாதிரியே காட்டுறாங்களோ, தெரியாத ஆளுக்க அதை வச்சுக்கிட்டீங்கள தெரிஞ்ச இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, காசு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஸ்கேனை பண்ணிவிட்டு அனுப்பாமையும் போகிறாங்க. அப்படியான வீடியோவெல்லாம் காட்டுறாங்க. அப்போ நாம் தான் அந்த விஷயத்தில் என்ன செய்யணும், கவனமாக எவ்வளோ இலகு வந்தாலும் அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அதில் கவனமாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அந்த விஷயந்தான் இங்கே சொல்கிறாங்க. இன்று கையடக்க தொலைபேசி பயன்பாடானது இலங்கை முழுவதிலும் உள்ள மக்களின் அன்றாட வாழ்வில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தினூடான கையடக்க தொலைபேசியானது வணிக உலகத்தில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. இன்று இலங்கையில் பரந்த அளவில் கையடக்க தொலைபேசி பயன்பாடு காணப்படுகின்றது. கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி கொடுப்பனவுகள் கருவங்களை மேற்கொள்வது இன்று அதிகமான வணிகங்களில் சாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. 2012ஆம் ஆண்டிலேயே தனியார் தொலைபேசி வலையமைப்பு சேவை வழங்குனர் ஒருவரால் முதலாக கையடக்க தொலைபேசி மூலமான கொடுப்பனவு முறையுமே அறிமுகப்படுத்தப்பட்டது. சொல்கிறாங்க 2012ஆம் ஆண்டு இலங்கையில் என்ன செஞ்சுறாங்களோ, தனியார் ஒருவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். ஃபோனை வச்சு எப்படி காசை கட்டுறது அப்படின்னு சொல்கிற விஷயத்த வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ நமக்கு ஃபோன் இல்லாமல் வேலை செய்ய போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேங்க் எடுத்துக்கிட்டா ஆரம்பத்தில் பேங்கில் ஆளுக்க போய்த்து தான் காசு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நிலைமை, போய்த்து தான் காசை போடணும் அப்படின்னு சொல்லி நிலைமை இருந்துரு. அதுக்கப்புறம் பேங்க் யோசிச்சாங்க, ஆளுக்கு கூட வாங்கிக்கிறாங்க, லைனில் வந்து நிற்கிறாங்க, க்யூ கூட வாங்கிது அப்படின்னு சொல்லி ஏடிஎம் மிஷினை போட்டாங்க. நீங்கள் அங்கே கொஞ்சம் காசை கொஞ்சம் அளவில் எடுக்கிறதா இருந்தால் அங்கேயே எடுங்க, காசை போடுறதா இருந்தாலும் அந்த கேஷ் மிஷினுக்குள்ளேயே போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க, காசை கொடுப்பனவு செய்கிறதுக்கு ஆளுக்க வராங்க, தண்ணி பில் கட்ட வராங்க, கரண்ட் பில் கட்ட வராங்க, ஃபோன் பில் கட்ட வராங்க, இன்சூரன்ஸ் கட்ட வராங்க, இப்படி ஒரு ஆளுகளுக்கு இது காசு அனுப்ப வராங்க, இந்த வேலையெல்லாம் செய்ய வராங்கன்னு சொல்லி அந்த சேவையை ஏடிஎம்குள்ளே வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ அடுத்ததாக என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏடிஎம் மிஷினை ஆட்களுக்கு காண மாட்டேங்குது. ஒரு மிஷினை வச்சுருந்தா எல்லாம் வந்து லைனில் நிற்கிறாங்க. 2 மிஷின் வச்சுருந்தா 3 மிஷின் வச்சுருந்தாலும் காண மாட்டேங்குது. இப்போ நாம் என்ன செய்வோம், எல்லாருக்கிட்டையும் கையில் என்ன ஆகிக்குது, ஃபோன் தான் இது. அப்போ அந்த வசதியை ஃபோனுக்கு இணையத்தில் கூட கொடுப்போன்னு சொல்லி இப்போ ஃபோனுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபோனில் இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டியதுதான், காசை ஒரு ஆளுக்கு அனுப்புறதா இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபோன்லேருந்து கரண்ட் பில்லை கட்டிடலாம். ஃபோன்லேருந்து நம்பர் அடிச்சு விட்டு பே அப்படின்னு கொடுத்து விட்டா என்ன செஞ்சிடும், அது காசு கட்டுப்பட்டு போகுது. இப்படி ஃபோனில் எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு அதை தான் இன்னைக்குல நமக்கு சொல்ல வரேன். கையடக்க தொலைபேசியினது பயன்பாடுகள் வணிக செயற்பாடுகள் மேற்கொள்வதை இலகுவாக்குகின்றன. அத்தகைய அனுகூலங்கள் சில வருமாறு. சரியா? கையடக்க தொலைபேசியால் வணிக செயற்பாடு இலகுவாக நடக்குதா இல்லையா? என்ன நடக்குதா இல்லையா? நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி சில விஷயம்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. வணிகத்தை மேற்கொள்ளும் எந்த ஒரு பிரிவினர்களுடனும் விரைவாக தகவல் தொடர்பாலை ஏற்படுத்த முடிதல். அவள் வணிகத்தில் ஆர்டர் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி பொருட்களை அனுப்புறது தொடர்பான தகவலோ அப்படி கஸ்டமரோட வாடிக்கையாளரோட நுகர்வோரோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு வந்து தொலைபேசி வந்து இன்றியமையாததாக இருக்குது. அடுத்தது கையடக்க தொலைபேசியினூடாக வங்கி கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக மேற்கொள்ள முடிகிறது. அது தெரியும் தானே நமக்கு. இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது அந்த வங்கி கொடுக்கல் வாங்கலை எப்படி இலகுவாக தொலைபேசிக்கு மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லி தான். அது இருக்கிறதால எவ்வளோ இலகுவாக நம்ம கொடுக்கல் வாங்கல்களை செஞ்சுட்டு போகிறோம். அடுத்தது கையடக்க தொலைபேசி தரவு தொடர்பாடல் வலையமைப்பினூடாக வணிகர் ஒருவருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுது. இப்போ ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் யார்கிட்ட போய் கேட்குறீங்க, கூகுள்கிட்ட கேட்குறீங்க, யாஹூட்ட கேட்குறீங்க, இல்லாட்டி ஆஸ்கில் கேட்குறீங்க, இல்லாட்டி பிங்கில் கேட்குறீங்க, இவங்களோட தான் கேட்குறீங்க. வாங்கின ஆள்கிட்ட கேட்குறது அப்படி இல்லாட்டி பக்கத்து விட்டு ஆள்கிட்ட கேட்குறது, ஃப்ரெண்ட்டை கேட்குறது, இதெல்லாம் இப்போ குறைஞ்சிது. இப்போ ஃப்ரெண்ட்டை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, இந்த கூகுளில் அடிச்சு பாரு, யாஹூவில் அடிச்சு பாரு, உனக்கு என்ன தெரியாதா பார்க்குறது, ஃபோனில் தான் ஈங்கிது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தொலைபேசி வந்து இல்லாமைக்கிறது வந்து பெரிய சிரமமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதால் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அதை பயன்படுத்துகிறத தான் விரும்புகிறாங்க. நிகழ்காலத்தில் பெரும்பாலான வணிக வங்கிகள் தமது வாடிக்கையாளருக்கு தொலைபேசி வங்கி சேவை வசதிகளை வழங்கியுள்ளது. இதனையே தொலைபேசி வங்கி
சேவை என கூற முடியும். டெலிபேங்கிங்னு சொன்னால் என்ன? ஃபோனை பயன்படுத்தி பேங்கோட தொடர்பு கொண்டு பேங்க் தர சேவைகளை பெற்றுக்கொள்கிறது தான் சொல்கிறது என்ன? டெலிபேங்கிங்னு சொல்கிறது. வணிக வங்கிகள்னா என்ன? வணிக வங்கின்னு ஒன்று. கொமர்ஷியல் பேங்க். கொமர்ஷியல் பேங்க் மட்டுமா வணிக வங்கி? பிஓசி, பீப்புள்ஸ் பேங்க். அதான் வணிக வங்கி தான். வணிக வங்கி இங்கிலீஷில் சொல்கிற பேர் வந்து கொமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்கிறது. சரியா? அந்த கொமர்ஷியல் பேங்க்ஸ்ன்ற பேரை வச்சு ஒரு பேங்க் தொடங்கி விட்டானோ, கொமர்ஷியல் பேங்க்னு சொல்லியே ஒன்று தொடங்கி விட்டாங்க. சரியா? அப்போ அந்த 2 பேரை வந்து வணிக வங்கின்னு சொல்கிறது கொமர்ஷியல் பேங்க் தான். வணிக வங்கிக்கு ஒரு உதாரணம் கேட்டாலும் அந்த கொமர்ஷியல் பேங்கை நம்ம சொல்லலாம். சரியா? ஆனால் கொமர்ஷியல் பேங்க் மட்டும்தான் வணிக வங்கி இல்லை. கொமர்ஷியல் பேங்க் ஒரு வணிக வங்கி. அதே மாதிரி என்ன இது? பீப்புள்ஸ் பேங்க், பிஓசி, வேறு என்ன? அமானா பேங்க், சம்பத் பேங்க், ஹெட்டன் நேஷனல் பேங்க், நேஷன் ட்ரஸ்ட் பேங்க், இப்படியோ ஹெச்எஸ்பிசி பேங்க், இந்தியன் பேங்க், வேறு என்ன இது? ஹெச்என்பி. ஹெச்என்பி, அதான் ஹெட்டன் நேஷனல் பேங்க். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. டச் பேங்க் அப்படின்னா இருக்குது. கொழும்புல தான் கூட வங்கிகள். காகில்ஸ் பேங்க் இருக்குது. சரியா? இப்படி நிறைய வங்கிகள் இருக்குது. அதெல்லாம் வணிக வங்கின்னு சொல்கிறது. ஏன் வணிக வங்கின்னு சொல்கிறது? அதெல்லாம் எதை வணிக வங்கின்னு நாம் சொல்லுவோம்? இப்போ சமுர்த்தி வங்கிக்கிற அது என்ன வங்கி? சரி, அங்கே காசை சேமிச்சு வைக்கலாம், வட்டி தருவாங்க. சமுர்த்தி பேங்க்ல காசு சேமிச்சு வைக்கலாதா? காசு தருவாங்க, சேமிச்சு வைக்கல சார். வட்டி தர மாட்டாங்க. வட்டி தர மாட்டாங்களா? வணிக வங்கின்னு சொல்லக்குள்ள என்னன்னு சொன்னால், நம்மட கணக்கு வகைகள் 3. வங்கியில் நாம் திறக்கக்கூடிய கணக்கு வகை 3. முதலாவது என்ன கணக்கு? சேமிப்பு கணக்கு. சேமிப்பு கணக்கு. ரெண்டாவது நடைமுறை கணக்கு. கணக்கு. மூணாவது நடைமுறை அல்ல கணக்கு. சரி, இல்லை சார், வைப்பு கணக்கு. என்ன வைப்பு? என்ன வைப்பு கணக்கு? நிலையான வைப்பு. நிலையான வைப்பு கணக்கு. சரியா? இது 3 தான் பிரதானமான கணக்குகள். இதில் எந்த வங்கியில் நடைமுறை கணக்கு பேணப்படுவதோ அந்த வங்கிகள் எல்லாமே வணிக வங்கிகள். சரியா? சமுர்த்தி பேங்க் எடுத்தால் வந்து என்ன நடைமுறை கணக்கு இருக்காது. அது எப்படி கண்டுபிடிக்கிற நடைமுறை கணக்கு இருக்காதுண்டா? நடைமுறை கணக்கு இல்லாட்டி அங்கே செக்கெல்லாம் இருக்காது. சமுர்த்தி பேங்க்கு செக்கெல்லாம் இல்லை. சரியா? வங்கி மேலதிகப்பட்டு கிடைக்காது. சரியா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய வங்கிகள் தான் என்ன வங்கின்னு சொல்கிறது? நடைமுறை கணக்கு வச்சு காசோலை வசதிக்கிற வங்கி மேலதிகப்பட்டு வசதிக்கிற வங்கிகளை மட்டும்தான் வணிக வங்கிகள் சொல்லுவோம். அது இல்லாத வங்கிகளை வந்து நாம் என்ன சொல்லுவோம்? அது வணிக வங்கிகள் இல்லைன்னு சொல்லுவோம். சரியா? சிவில் இன்ஜினியர் ஜாயின் ஆயிட்டாரு. எங்க போனீங்க? சிவில் இன்ஜினியர் பில்டிங் என்ன சரியா பார்த்தாச்சா? எத்தனை பில்டிங் பார்த்தீங்க? டெலிபேங்கிங்டா டெலின்னு சொன்னால் டெலிஃபோன் ஊடாக பேங்கிங்கும் செய்கிறது. கால் பண்ணி கேட்டு நம்ம கணக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த ஆளுக்கு இந்த காசு அனுப்புங்க, இந்த நம்மளோட அக்கௌண்ட்டில் உள்ள காசை எப்படி வச்சுக்கொள்ளுங்க, இந்த செக் அனுப்பிக்கினா காசு கொடுக்காதீங்க, இந்த மாதிரி சில சேவைகளை
பெற்றுக்கொள்வது தான் சொல்கிறது தொலைபேசி வங்கி சேவைன்னு சொல்கிறது. தொலைபேசி வங்கி சேவையினூடாக வணிகர் ஒருவருக்கு கீழ்வரும் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். என்னவெல்லாம் அவர் செய்வார்? வங்கி கணக்கில் உள்ள மீதியை அறிய முடியுது. கால் பண்ணி கேட்பார், நம்மளோட பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் செய்யுது. சும்மா சொல்ல மாட்டான், அவன் கேட்பான், அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க, உங்களோட ஐடென்டி நம்பரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்பான். சரியா? அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பான், இந்த ஃபோன் நம்பரில் இருந்து தான் இந்த கணக்கு வச்சுக்கிறாள் கால் பண்ணுவார், அவர் ஐடென்டி நம்பர் இது தான், இது சொன்னால் தான் அவன் பேலன்ஸும் சொல்லுவான். இல்லாட்டி அப்படி வைக்காட்டி நான் யார் வேணாலும் அக்கௌண்ட் நம்பரை சொல்லிவிட்டு பேலன்ஸை கேட்கலாம். சரியா? அதால் அப்படி வச்சுக்கிறான். அடுத்தது வங்கி கூட்டினை பெற்றுக்கொள்ள முடிதல். வங்கி கூட்டுன்னா என்னன்னு தெரியும் தானே? ஃபோனுக்கு அனுப்பி விடுவாங்களோ வங்கி கூட்டு. தெரியுமா வங்கி கூட்டு? என்ன அப்படின்டா? மாத முடிவுல வங்கியால் அனுப்பி நம்மளோட கணக்கு வச்சு வைக்கிற ஆட்களுக்கு மாத முடிவில் வங்கி அனுப்புகிற கூற்று தான் வங்கி கூற்று. அதை நாம் என்ன செய்யலாம்? தொலைபேசியிலேயே பெற்றுக்கொள்ளலாம், டெலி பேங்கிங் வசதியை பயன்படுத்தி. அடுத்தது மின்சார பட்டியல் செலுத்தலாம், நீர் பட்டியல் செலுத்தலாம். அடுத்து ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு காசு அனுப்பலாம். ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் கொஞ்சம் 1000 ரூபா அனுப்பி விட்றான்னு சொன்னால் டக்குன்னு என்ன செய்யலாம்? நாம் பேங்க்கு போகாமையே ஃபோனால் அனுப்பி விட்டுறலாம். அடுத்து காசோலை புத்தகத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். செக் முடிய போகுது, இன்னொரு புது செக் வேணும். இப்போ டக்குன்னு ஃபோனில் வந்து என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணி விடலாம், எனக்கு ஒரு புது செக் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. அவன் பேங்க்கு போகிற நேரம் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது. அப்படி இல்லாட்டி அவன் புத்தகத்தை கேட்டவருக்கா பேங்க்கு போகணும், அதுக்கப்புறம் அதை எடுக்க இன்னொருக்கா போட உடனே தர மாட்டாங்களோ, அச்சடித்து தான் தருவாங்களோ. நம்மளோட அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு நமக்குன்னு தனியாக காசோலை புத்தகம் அச்சடித்து தான் தருவாங்களோ. அப்போ பேங்கில் எப்போவுமே நம்மளோட காசோலை இருக்காது. அப்போ அதால் நாம் என்ன செய்யலாம்? இப்படி வசதி இருக்கிறதால டக்குன்னு சொல்லி வச்சா அவன் அடித்து வச்சுருவான். அப்போ நான் ஒரு கிழமையிலையோ 2 கிழமையிலையோ பெய்த்து என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு வரேன். இல்லாட்டி ஒருக்கா பெய்த்து அவன் சொல்லிவிட்டு திரும்பி வந்து அவன் திரும்ப கூப்பிடக்குள்ளத்தான் மறுபடிக்கா போகணும். அந்த கரைச்சல், செலவு, சிரமம் இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தொலைபேசி வங்கி சேவையினூடாக கிடைக்கும் அனுகூலங்கள். இதெல்லாம் இருக்கிறதால என்ன நன்மை? இதெல்லாம் நம்ம கதைக்குள்ள பார்த்தே தான். தேவையான நேரத்தில் எந்த ஒரு இடத்தில் இருந்தும் வங்கிக்கு சமூகம் அளிக்காமலே வணிகர் ஒருவர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் பண செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். வீட்டிலேருந்தே செஞ்சிடலாம். கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக மேற்கொள்ள முடியும், லேசாக செஞ்சிடலாம். ஃபோமெல்லாம் நிரப்பு தேவையில்லை, ஃபோன்லேயே 2 தட்டி விட்டால் ஏன்னா கொடுக்கல் வாங்கலாம் முடிஞ்சிடும், ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிடும். நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கலை மிக விரைவாக மேற்கொள்ள முடியும். பேங்கில் போனால் நமக்கு எப்படியுமே மணித்தியால கணக்கில் போக பார்க்குது. ஏன்னா ஃபோனில் அப்படி இல்லை, நம்ம மட்டும்தான் நம்மளோட ஃபோனில் வேலை செய்கிறதால 5 நிமிஷத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். நேரத்தினையும் உழைப்பினையும் மீதப்படுத்த முடியுமா? அவங்க பேங்கில் நிற்கிற நேரத்துக்கு வேறு வேலையை செஞ்சிடலாம், வேறு இடத்துல வேலை செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சிடலாம். அடுத்து தாள்குட்டி நாணயங்களை இடத்துக்கிடம் காவிச் செல்வதில் ஏற்படும் பாதுகாப்பு தொடர்பாக எழும் பிரச்சினைகள் கையடக்க தொலைபேசி வங்கி முறையில் தவிர்க்கப்படும். நம்ம கையில் இப்போ 10 கோடின்னா என்ன தாள் நாணயம் குட்டி நாணயம்லாம் கொண்டு போனால் பேக்காக கட்டி தான் கொண்டு போகணும், சூகேஸில் வச்சு கொண்டு போகணும், பாக்ஸில் வச்சு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகல கல்லனுக்கு டக்குன்னு தெரியும் இவர் காசை கொண்டு போகிறாருந்து. அப்போ டக்குன்னு வந்து என்ன செய்வான்? காசை கொஞ்சம் தாங்கன்னு கேட்பான். ஏன்னா களை எடுத்துகிட்டு போக பார்ப்பான். அப்போ என்ன நடக்கும்? நமக்கு பிரச்சனை. ஆனால் ஃபோனில் கொண்டு போகல அவனுக்கு தெரியாது நம்மளோட பேங்கில் சைஃபர் காசு ஈரா 1 கோடி ஈரான்னு அவனுக்கு தெரியாது. சரியா? அப்போ அதால் அவன் என்ன செய்ய போகிறான்? இல்லாதால் ஐக்கிறானுக்கு தெரியாட்டி அவன் கிட்ட நெருங்க மாட்டான். அப்படி வந்தாலும் அவனுக்கு என்ன, நம்மளோட ஃபோனில் உள்ள பாஸ்வேர்டு அதெல்லாம் ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அதால் அவனுக்கு வந்து என்ன டக்குன்னு களவெடுக்கிறதுக்கு வந்து காலதாமதம் ஏற்படும். அதால் அவன் வந்து மாட்டிக்கொள்ளுவான். அது விளங்கிட்டா எல்லாம்? அது தொலைபேசி வங்கியோட நன்மைகள். அது அடுத்தது கணனி உதவியுடன் கணக்கீட்டு முறைமை, CAA அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் அக்கவுண்டிங்னு சொல்கிறது. சரியா? கணனி மூலம் வந்து கணக்கீடுகளை செய்கிறது. கணனி உதவி கணக்கீட்டு முறைமை. நிகழ்காலத்தில் பெரும்பாலான வணிக அமைப்புகள் கணக்கீட்டினை கணனிமயப்படுத்தியுள்ளன. இதற்காக கணக்கீட்டு தரவுகளை கணக்கீட்டு மென்பொருளை அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் உள்ளீடு செய்து தேவையான கணக்கீட்டு வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ என்ன நடக்குது? புத்தகத்தை வச்சு யாரும் கணக்கீடு செய்கிறே இல்லை. காசேடு, சில்லறை காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாட்குறிப்பேடு, வங்கி கணக்கு, பேரேடு
இது அவ்வளோவுமே என்னத்தில் நடக்குது, எல்லாம் கம்ப்யூட்டர் தான். புத்தகத்தை வச்சு யாரும் என்ன செய்யறீல எழுதுறது இல்லை. அப்போ அதுக்காக பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் தான் இந்த கணக்கீட்டு மென்பொருள். இந்த கணக்கீட்டு மென்பொருள் இருக்கிறதால நம்ம டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் என்டர் பண்ண அது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு டக்குன்னு விடைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விற்பனை நடக்கக்குள்ளேயே நமக்கு தேரிய லாபத்தை காட்டிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு செலவு போட அதை கழிச்சு தேரிய லாபத்தை காட்டிக்கிட்டே இருக்கேன். நாம் மாற்றி செய்யறது இல்லை. நாம் பதிகிறதா இருந்தால் எல்லாத்தையும் பஞ்சு போட்டு கடைசியில் தானே நாம் கூட்ட பார்க்குறோம். ஒரு பிளவு இருந்தால் என்ன நடக்கும், தேரிய லாபம் பிழை. அப்போ முதல்ல இது மறுபடியும் அவ்வளோத்தையும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ நம்மளோட வேலையை என்ன செய்யுது, இந்த கணக்கீட்டு கணனி முறை குறைக்குது. வணிகத்தில் அன்றாடம் நிகழும் கொடுக்கல் வாங்கல்களை கணனி முறைமைக்கு உட்படுத்தும் அதே வேளை அவற்றை பதிவு செய்து சேமித்து வியாக்கியானம் செய்து தொடர்பாடல் செய்வதனூடாக வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினருக்கு தேவையான தகவல்களை வழங்கக்கூடியதாக உள்ளது. நிதியாண்டு இறுதியில் நிதி அறிக்கைகள் கணனி மூலம் தன்னியக்கமாக தயாரிக்கப்படும். அவை வணிகத்தில் அன்றாடம் நிகழும் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் அது எப்படின்னா என்னென்னு நாம் பார்த்திக்கிறோம். அது என்ன நடக்க போகுது, கணனி முறைமைகளை நாம் தான் உட்படுத்த போகிறோம், என்டர் பண்ண போகிறோம், பதிய போகிறோம். அதே வேலை அவற்றை பதிவு செய்து சேமிக்கிற வேலையை யார் செய்ய போகிறது, கம்ப்யூட்டர் தான் செய்ய போகிறோம். நாம் பதிஞ்சதோட அது என்ன நடக்க போகுது, நம்ம சேவ் பண்ணுவோம், அதோட அது சேமிக்கும். அடுத்தது வியாக்கியானம் செய்ய போகுது. அப்படின்னா என்ன, ஒப்பிட்டு பார்த்து சம்மரைஸ் பண்ணி மொத்த லாபம் எவ்வளோ, விற்பனை எவ்வளோ, விற்பனை எவ்வளோ, கொள்வனு எவ்வளோ, செலவு எவ்வளோ, இப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்ய போகுது, அது வியாக்கியானம் செஞ்சு அடுத்து தொடர்பாடல் செய்ய போகுது. தொடர்பாடல்டா என்ன, அது தகவல்களை நமக்கு யாருக்கு அனுப்புகிறதா இருந்தால் ரிப்போர்ட் தரோம் கம்ப்யூட்டர். அந்த ரிப்போர்ட் எடுத்து நாம் பஸ்ஸுக்கு அனுப்புகிறதா யாருக்கும் என்ன செய்யலாம், நாம் அனுப்பி கொள்ள இயலும். இப்படி தான் இந்த விஷயங்கள் நடக்க போகுது. இதே எப்போ வேண்டாலும் உடனடியாக எடுக்கக்கூடிய மாதிரி தான் கணனியில் இருக்கும். இதில் நிதியாண்டு இறுதியில் ஆட்டோமேட்டிக்காக தயாரிக்குன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. இது நாம் 3 மாதத்தில் பார்த்தாலும் அது தயாரித்து தான் இருக்கேன், 6 மாதத்தில் பார்த்தாலும் தயாரிக்கும், ஒரு நாளையில் பார்த்தாலும் அது தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நமக்கு எப்போ தேவையோ எவ்வளோ நாளைக்கு தேவையோ அந்த நாளையில் காலத்தை குறிப்பிட்டு நாம் என்ன செய்யணும், அதை நாம் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி சேவ் பண்ணி எடுக்கக்கூடிய வசதி அதில் இருக்குது. அது விளங்கிட்டா? அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் என்னவெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? இது தெரியுமா? சொல்ல 2-3 சாஃப்ட்வேர் தெரியாதா? இது நிகழ்காலத்தில் பின்வரும் கணக்கீட்டு மென்பொருள் பொதிகள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் போல தந்திக்கிறாங்க என்ன சாஃப்ட்வேர்லாம் இன்னும் ஒரு தொகை இருக்குது. சரியா? எக்பெக் அப்படின்னா அக்கௌண்டிங் பேக்கேஜ்னு சொல்லுவது, அது சுருக்கிதான் எக்பெக்னு ஒரு சாஃப்ட்வேர். அடுத்தது குயிக் புக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர். குயிக் புக்னா டக்குன்னு வேலை நடக்கும், புத்தகம். சரியா? அப்படி பேர். அடுத்து மை ஓன் பிஸ்னஸ். சரியா? அப்படி இந்த பேரை சுருக்கி மயோப்னு வச்சுக்கிறாங்க. அடுத்தது சேஜ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இன்னொன்று பீச் ட்ரீன்னு சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்தது டெலின்னு சொல்லி சாஃப்ட்வேர். இப்படி ஒரு தொகை சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் சும்மா அந்த கூகுளில் அடித்தாலே ஒரு தொகை சாஃப்ட்வேர் வரும். இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த குயிக் புக்குங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் டெலின்னு ஒன்று தான் கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டிலேயே அதை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் பீச் ட்ரீன்னு ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறாங்க. இந்த எக்பெக்கெல்லாம் கொஞ்சம் பழையசி. சரி, எக்பெக், சேஜ் இதெல்லாம் கொஞ்சம் பழையசி. மயோபை நயமாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. குயிக் புக் ஆனால் நல்லா பயன்படுத்த ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு மென்பொருளாக இருக்குது. இதில் தான் நிறைய பேர் நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. கணனிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டின் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் வருமாறு. இதை பயன்படுத்துகிறால, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறதால என்ன நன்மை என்ன தீமை, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது அனுகூலங்கள். என்ன நன்மை? விரைவாக கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டுப்படுத்தி அவசியமான கணக்கறிக்கைகளை தன்னியக்கமாக தயாரிப்பதால் நேரத்தை சேமிக்க முடியும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது.
ஆட்டோமேட்டிக்காக அறிக்கைகள் தயாரிக்கப்படுவது. அப்போ நம்மளுக்கு அதில் நேரத்தை செலவிட வேண்டிய தேவை குறைவு. அடுத்த காலத்தையும் உழைப்பையும் சேமிக்க முடியும். இந்த கணக்கறிக்கை செய்கிற நேரத்தை வேறு வேலைக்கு பயன்படுத்தலாம். சரியா, கணக்கறிக்கை செய்கிற வேலைக்கு பதிலாக வேறு வேலை ஒன்றுக்கு அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த முடியும். இல்லாட்டி அதை சேமித்து வேறு இதுக்கு சரி பயன்படுத்தவும் இயலும். அதே மாதிரி தன்னியக்கமாக தயாரிக்கப்பட்ட கணக்கறிக்கைகள் சரியான தன்மை கொண்டதாக காணப்படும். கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதால கூட்டல் கழித்தல் பிழைகள் வந்து இருக்குமா? இருக்காது. ஏன்னா அடுத்து இற்றைப்படுத்திய தரவுகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்டேட் தெரியும் தான் நம்மளுக்கு. நாம் எவ்வளோ ₹1 கொடுக்கல் வாங்கல ஒன்று பதிஞ்சாலும் உடனே அது வந்து எல்லா மூலேடுகள் பேரேடுகள் எதுக்கெல்லாம் போகணும் எல்லாத்துக்கும் போய் என்ன அதில் உள்ள தரவுகள் வந்து புதுப்பிக்கப்பட்டோம். ₹1 கூடணுமா இருந்தால் ₹1 கூடிடும், கழியணுமா இருந்தால் கழிஞ்சிடும். இது அதில் உள்ள நன்மைகள் அனுகூலம். அடுத்தது பிரதிகூலம் என்ன? தீமை மின்சார தடை. கரண்ட் போனால் கம்ப்யூட்டர் பிரச்சனை ஆகிடும், வேலை செய்யாது, ஆஃப், அப்போ வேலை நடக்காது. அடுத்தது தொழில்நுட்ப கோளாறு. சாஃப்ட்வேர் பழுதாயிட்டோ கம்ப்யூட்டர் பழுதாயிட்டோ வேலை நடக்காது. அடுத்தது கணனி வைரஸ் ஃபீச்சராகும் கம்ப்யூட்டர்களில் என்ன நடக்கும்? ஸ்லோவாகினா வேலை செய்யாது, அப்போ கணக்கீட்டு வேலையெல்லாம் பாதிக்கப்பட்டோம். அடுத்தது கணனி தரவுகள் அழிக்கப்படுதல். அப்போ இந்த காரணங்களால் தரவுகள் அழிக்கப்பட்டாலும் என்ன நடக்கும்? நமக்கு புதுசாக எல்லாத்தையும் என்டர் பண்ணி செய்ய வேண்டி வரும். அது டபுள் ட்ரிபிள் வேலையாக போய்த்தரும். அடுத்து கணனி தரவுகளின் அதிகாரபூர்வமற்ற அணுகுமுறை மாற்றம் தொடர்பான இடர்பாடுகள். மாற்றம் செய்வதிலான இடர்பாடுகள் அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டரில் எல்லா விஷயங்களும் வந்து அதிகாரபூர்வமாகத்தான் நடக்கணும். அனுமதி இல்லாமல் வேறு நபர்கள் புகுந்து மாற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிருந்தால் அவங்க மாற்றி விட்டாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நம்மளோட சாஃப்ட்வேரில் உள்ள தரவுகள்லாம் மாறி நமக்கு வரக்கூடிய அறிக்கையெல்லாம் மாறி நம்ம முடிவெடுக்கக்கூடிய விடங்கள்லாம் பிழையாக இருந்தால் நம்மள்ட எடுக்கிற முடிவு அதை ஏற்ப இருக்கும். அப்போ நம்மளோட நிறுவனத்தை வந்து அது வந்து என்ன செய்யும்? பாதிக்கும். அப்போ இந்த கணனி தரவுகளில் அதிகாரபூர்வமற்ற அணுகுமுறையை வந்து என்ன செய்யணும்? குறைச்சி கொள்ளணும். அது எல்லாருக்கும் அந்த மென்பொருளை பயன்படுத்த அனுமதி வழங்கக்கூடாது. அதில் வந்து ஒரு கட்டுப்பாடை நிறுவனம் வந்து நிர்வகிக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர்னு கொடுக்கக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஆட்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புத்தகமாக இருந்தால் அவர் கொடுத்த புத்தகத்தை மட்டும்தான் பார்ப்பார். கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடாது, அதனோட அப்போத்து ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து நிறுவனத்தில் ரகசியத்தன்மையும் பாதிக்கும். கணனி மென்பொருள்களை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவு செலவு செய்ய வேண்டி ஏற்படுதல். முதலாவது என்ன செய்யணும்? கணனி வாங்கணும், காசு வேணும். மென்பொருள் வாங்கணும், அதுக்கு காசு வேணும். அதை பராமரிக்கிற அறிவு வேணும் பயன்படுத்துகிற ஆட்களுக்கு. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நாம் இதை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு கணனி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மென்பொருள் போட்டு கொடுக்கணும். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லாட்டி அதை தெரிஞ்ச ஆட்களை தான் வேலைக்கு எடுக்கணும். அப்படி தெரிஞ்ச ஆட்களை வேலைக்கு எடுத்து அவங்க கூட சம்பளம் கேட்குறான். அப்போ இப்படி நிறுவனத்துக்கு என்ன செய்யும்? பல பாதிப்புகள் அதால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட என்ன நடக்க போகுது? நம்மளோட பாடம் முடியுது. இதில் சந்தேகிக்கிறா? இல்லை சார். அப்போ தொலைபேசி வங்கி சேவையின் அனுகூலங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. என்ன அனுகூலம்? எந்த ஒரு இடத்திலிருந்தும் எந்த ஒரு நேரத்திலிருந்தும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள. அது ஒன்று. வேற காலத்தையும் உழைப்பையும் சேமிக்க முடியும். சரி. வேற என்ன?
நம்ம வந்து 3ஆம் தவணைக்கு கணிப்பீடு ஒன்று செய்யணும். சரியா? அப்போ என்ன செய்ய போறீங்க? இந்த 2 கேள்வியும் எழுதி அதுக்கு விட எழுதிட்டாங்க. கணிப்பீடு 3 10ஆம் ஆண்டு 3ஆம் தவணை. சரியா? அதுக்கு நான் மார்க்ஸ் போட்டு கொடுக்குறேன். சரியா? சரில பாத்திரா சொல்லணும். எப்ப செய்யணும்? ஸ்கூல் தொடங்க விட்டு இப்பவே செஞ்சு அனுப்புனா சரி சார். இப்போ செஞ்சு இதில் அனுப்ப வேண்டாம், நமக்கு பேப்பரில் தந்துடணும். நீ எழுதி புத்தகத்தில் தேடி அங்கே தேடி இங்கே தேடி எழுதி விடைய நமக்கு பேப்பரில் தாங்க. கணிப்பீடு 3ன்னு போட்டு பேரை போட்டு 2 கேள்வி எழுதிட்டான். சரியா? சரி சார். இதோட சேர்த்து இன்னொரு 2 கேள்வி தரோம். வாணா 2 காணும். சின்ன கேள்வி 2. சார் அப்படிதான் சொல்லுவானோ. சின்ன கேள்வி. இந்த 2ஓட சேர்த்து ஒரு 2-3 கேள்வி தரேன். சரியா? சரியா? சரி ஓகே. அப்போ 3ஆவது கேள்வி எழுதுங்க. எழுதி வச்சுக்கணும் இடத்துல சும்மா. அப்புறம் விட எழுதுங்க 3ஆவது கேள்வி. இந்த வாரம் சார் கொஞ்ச நேரம் சொல்லாங்க சார். சும்மா போனை வச்சு படிக்கிறேன். சொல்லுங்க இப்ப. இல்ல வரட்டும் சொல்லுங்க. கணனி உதவி கணக்கீட்டு முறை என்றால் என்ன? சார் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 1ஆவதுலேருந்து 1ஆவது இதுல இருக்கிறது, 2ஆவது தான் இதுல இருக்கிறது, 3ஆவது தான் நான் சொல்றேன். சரி சார் சொல்லுங்க சார். 3ஆவது கணனி உதவி சரி. கணக்கீட்டு முறை என்றால் என்ன? அடுத்தது கணக்கீட்டு மென்பொருள்கள் 5 தரு. அடுத்து தொலைபேசி வங்கி சேவை என்றால் சரி சார். கேள்வி சரியா? எல்லாம் எழுதிட்டீங்களா? வா சார். இப்போ நாம 11ஆவது பாடத்துக்கு போவோம். சரியா? பரீட்சை மீதிய வழுக்களை திருத்துதல் கணக்கீடு. சரியா? சரி. பரீட்சை மீதினா என்ன தெரியுமா? பிழைகளை திருத்துறை. பிழைகளை திருத்துதல் அது வந்து இது கணக்கீட்டு வழக்கல்ல தான் பிழைகளை திருத்துறை. பரீட்சை மீதினா என்ன? ஒவ்வொரு கணக்கிட மீதி. மீதியா? நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பரீட்சை மீதி முதலாவது. அடுத்து மூல ஏட்டு கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டிற்கு மாற்றுது. சரியா? அப்படின்னா மூல ஏடுகள் நாம் பார்த்தோம். காசேடு, சில்லறை காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, அதெல்லாம் என்ன பதிஞ்சிட்டு கடைசியில் வார மீதியை
இல்லை அதில் சில கொடுக்கல் வாங்கல்களை நாம் பேரேட்டு கணக்கை தயாரித்து அதுக்கு வந்து என்ன செய்கிறோம், பதிகிறோம். பதிகிறோம் தானே பேரேட்டுக்கு. இப்போ கொள்வனவு நாள் இடம் இருந்தால் கடைசியில் எழுதுகிறோம் கொள்வனவு கணக்கிற்கு மாற்றியது. அதுதான் சொல்கிறேன், இந்த பேரேட்டுக்கு மாற்றுதல், மூளையேட்டு கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டுக்கு மாற்றுதல் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அதை பார்க்க போகிறோம். அடுத்து பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தணும். இப்போ பேரேட்டு கணக்கு மாற்றி போட்டு அதை அப்படியே விடக்கூடாது. பேரேட்டு கணக்கே நான் வரவு பக்கம் கூடவா செலவு பக்கம் கூடவான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை மாற்றுற விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு அதில் வர மீதியை நாம் கொண்டு போகிற இடம் தான் இந்த பரீட்சை மீதி. சரியா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது பரீட்சை மீதிக்கான அறிமுகம். இரட்டை பதிவு தத்துவத்திற்கு அமைய பேரேட்டு கணக்குகளில் கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை பதிவுகள் ஒரு கணக்கில் வரவிலும் அதோடு தொடர்புடைய மற்றொரு கணக்கில் செலவிலும் பதியப்படும். இதற்கமைய பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்திய பின்னர் வரவு செலவு எனும் வகையில் மீதிகளை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல்கள் இரட்டை பதிவு விதிமுறைக்கு அமைய சரியாக பதிவிற்குட்பட்டிருப்பின் வரவு மீதிகளின் கூட்டுத்தொகையும் செலவு மீதிகளின் கூட்டுத்தொகையும் சமமாக காணப்படும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கடா, முதலாவது இரட்டை பதிவு தத்துவம். இரட்டை பதிவு தத்துவம் என்ன சொல்லுது, எல்லா கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இரட்டை பதிவு ஒன்று இருக்குது. ஒரு கணக்கில் வரவுலையும் இன்னொரு கணக்கில் கட்டாயம் செலவுலையும் என்ன செய்யணும், பதியப்படணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி பதியும் போது நாம் பதிகிற அந்த மீதிகள் வந்து பேரேட்டு கணக்குகளுக்கு தான் போகும். ஒரு பேரேட்டு கணக்கு வரவு போகும், இன்னொரு பேரேட்டு கணக்கில் வந்து செலவில் போகும். போனதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், இந்த பேரேடுகளை வந்து சமப்படுத்த போகிறோம். வரவில் கூடவா சமப்படுத்துகிறேன், நான் வரவில் கூடைக்குதா செலவில் கூடைக்குதான்னு பார்த்து எந்த பக்கம் கூடைக்குதோ அதை அப்படியே கூட்டி கீழே எடுத்துட்டு அடுத்த பக்கம் அப்படியே மாற்றிட்டு எதிர்பக்கத்தில் உள்ள விஷயங்களை கழித்து போட்டு மீதியை கண்டுபிடிச்சி எடுப்போம். அது சில நேரம் வரவில் வரோம், சில நேரம் செலவில் வரும். அப்படி வரவில் வாரதையும் செலவில் வாரதையும் கொண்டு போய் ஒரு அறிக்கை ஆட்டம் தயாரிக்கிற இடம் தான் இந்த பரீட்சை மீதின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். சரியா, அப்படி தயாரிக்கிற நேரம் பரீட்சை மீதியில் வரவில் உள்ள விஷயங்கள்லாம் ஒரு பக்கத்தில் போடுவோம், செலவில் உள்ள விஷயங்கள்லாம் இன்னொரு பக்கத்தில் போடுவோம். போட்டு கூட்டும்போது வரவு பக்கம் செலவு பக்கத்துக்கு என்ன செய்யும், சமமாக இருக்கும். இதுதான் பரீட்சை மீதியில் விதி. அப்படி சமமாக இருக்குமா இருந்தால் நாம் செஞ்ச கணக்குகள் பெரும்பாலும் பிழைகள் இல்லாமல் இருக்குது, எண்கணித ரீதியாக கூட்டல் ரீதியாக சரியாக இருக்குதுன்னு சொல்லி நாம் முடிவுக்கு வருவோம். குறித்த கால இறுதியில் பேரேட்டு கணக்குகளின் வரவு மீதிகளையும் செலவு மீதிகளையும் உள்ளடக்கியதாக தயாரிக்கப்படும் பட்டியலானது பரீட்சை மீதி எனப்படும். பரீட்சை மீதி ஒரு கணக்கல்ல, இது மீதிகளின் ஆவணமாக இருப்பது மட்டுமன்றி பேரேடுகளின் சுருக்கமாகவும் அமையும். இந்த பரீட்சை மீதியை பார்த்தோமாக என்ன பேரேடு தயாரிச்சுக்கிறோம், எந்த பேரேட்டு மீதியை நான் வரவுலைக்கிறேன், எந்த பேரேட்டு மீதியை நான் செலவுலைக்குதுன்னு சொல்லி இந்த பரீட்சை மீதியை மட்டும் பார்த்தே நாம் என்ன செய்யலாம், நாம் கண்டுபிடிச்சிட இயலும். அது விளங்குறா? பொதுவாக சமமான பெருமானத்தில் இரட்டை பதிவுகள் பதியப்பட்டு கணக்குகள் சரியாக சமப்படுத்தப்பட்டிருப்பின் அதன் வரவு மீதிகளின் கூட்டுத்தொகையும் செலவு மீதிகளின் கூட்டுத்தொகையும் சமனாக அமையும். இதற்கமைய பரீட்சை மீதி ஒன்றின் வரவு மீதிகளின் கூட்டுத்தொகையும் செலவு மீதிகளின் கூட்டுத்தொகையும் சமப்படுமாயின் பின்வரும் இரு விடயங்கள் உறுதிப்படுத்தப்படும். சரியா, அப்போ பரீட்சை மீதி சமமாக வருது. வரவு பக்கமும் கூட்டி பார்த்தோம் ஒரு தொகை வருவது, செலவு பக்கம் கூட்டி பார்த்தா வரவு பக்கம் வந்த அதே தொகை தான் எங்கேயும் வருவது. அப்படியா இருந்தால் நாம் ரெண்டு முடிவுக்கு வரையலாம். முதலாவது, கணக்குகளில் வரவில் காணப்படும் பெறுமதியும் செலவில் காணப்படும் பெறுமதியும் சமனாக இருக்குது. ரெண்டாவது, கணக்குகள் சரியாக சமப்படுத்தப்பட்டிருக்கும், எண்கணித ரீதியாக சரியான தன்மை பேணப்பட்டுள்ளது. அப்படின்னா கொடுக்கல் வாங்கலாம் சரியாக பதிய பட்டிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாமா, முடிவுக்கு வர இயலுமா. இப்போ முதலாவது என்ன தந்தீங்க, உதாரணம் வந்து தந்தீங்கன்னா 2024 ஜனவரி 1 விஜய் வணிகத்தின் பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பெற்றுக்கொள்ளப்பட்ட மீதிகள் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. ஒரு வணிகத்தில் மீதியெல்லாம் தந்திக்கிறாங்களோ. ரைட், இப்போ இதில் பாருங்கள் காசு மீதி தந்திக்கிறான். சரியா, இப்போ நமக்கு தெரியணும் இந்த காசு மீதி வந்து பேரேட்டில் வரவு பக்கம் வருமா செலவு பக்கம் வருமா?
வரவு பக்கம். வரவு பக்கம். இந்த வரவு பக்கம். கொள்வனவு 1,50,000 வரவு வரமா செலவு வரமா? செலவு பக்கம். கொள்வனவு கொள்வனவு செஞ்சா வாங்குறோம் வரவு பக்கம். வரவு பக்கம் சார். விற்பனை வரவு பக்கம். விற்பனை விற்கிறோம் செலவு பக்கம். நம்மளை விட்டு வெளியே போகுது. சரி அதே சரி. மாதிரி கடன் பட்டோர் நாம் கடனுக்கு விற்று அவங்களும் நமக்கு காசு தரணும். இப்ப என்ன செலவு. வரவு வரவு பக்கம். அதே மாதிரி கடன் கொடுத்தோர் கடன் தங்கி செலவு. அவங்க காசு கொடுக்கணும் செலவு பக்கம். செலவு பக்கம். காப்புறுதி கட்டணம் இது ஒரு செலவு. அப்போ எந்த பக்கம் வரும்? வரவு வரவு பக்கம். தலபாடம் ஒரு சொத்து எந்த பக்கம் வரும்? வரவு வரவு. வரவு. அடுத்து பெற்ற கழிவு 8,000 எந்த பக்கம் வரும்? வரவா பெற்ற கழிவு காசு கொடுக்கக்குள்ள தான் நமக்கு பெற்ற கழிவு. காசு கொடுக்கக்குள்ள செலவு பக்கம் தானே. அப்போ பெற்ற கழிவும் செலவு. செலவு. எல்லாம் வரும். பக்கத்து பக்கத்தில் வரும். சரியா? அடுத்து கொடுத்த கழிவு வரவு வரவு. மோட்டார் வாகனம் வரவு வரவு. வாடகை செலவு தானே. வாடகை ஒரு செலவு. சரியா? வாடகை வருமானம்னு சொன்னா தான் வருமானம். வாடகைன்னு சொன்னா செலவு. செலவு வரவு வரவு பக்கம். வரவு அடுத்து எழுது கருவி செலவு வரவு வரவு வரவு. அடுத்து 12% முதலீடு என்ன? வரவு முதலீடு ஒரு சொத்து அப்போ வரவு. அடுத்து முதலீட்டு வருமானம் செலவு செலவு. வருமானம் எல்லாம் செலவு. செலவுகள்லாம் வரும். அடுத்து 15% வங்கி கடன் வரவு வங்கி கடன் வந்து ஒரு பொறுப்பு பேங்குக்கு திருப்பி கட்டணும். அப்போ செலவு செலவு பக்கம் வரும். அதே மாதிரி மூலதனம் மூலதனம் உரிமையாளர் நிறுவனத்துக்கு போட்டேன். அப்போ என்ன வரும்? வரவு அவருக்கு திருப்பி நாம் கொடுக்கணும் இந்த மூலதனத்தை. கம்பெனி கிளச்சி சரியா? கம்பெனியை மூலம் இதை திருப்பி அவருக்கு கொடுக்கணும். அப்போ இது என்ன? செலவு. காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. கணக்கிட்டு சமன்பாடு ஞாபகம் வைக்கிறா ஞாபகம். வாங்க சார். அப்போ 12% முதலீடு வரவுல கணக்கு வரும். முதலீடு வந்து என்ன? சொத்து. சரியா? நாம் எங்கேயோ சரி காசை கொடுத்துட்டு தான் முதலீடு பண்ணிக்கிறோம். பேங்க்கு போட்டிப்போம். காசு கணக்கு செலவு முதலீட்டு கணக்கு வரவு. சரியா? மூலதனம் நிறுவனத்துக்குள்ள காசு வரும். மூலதன கணக்கு செலவு. விளங்குறா மாதிரி வேறு. விளங்கி விளங்கி இப்போ அப்போ சொன்ன விஷயத்தை இதில் அப்படியே போடுறீதான். வணிகத்தின பேர் விஜய் வணிகம். 2024 6ஆம் மாதம் 30ஆம் தேதி பரீட்சை மீதின்னு போட்டாச்சு தலையங்க. விவரம் வரவு செலவு காசு எழுதியாச்சு. முதலாக வரவுல உள்ளதை முன்னுக்கு எழுதுறீ நல்லா. காசு வரவு பக்கம் தானே போட்டாச்சு 40,000. கொள்வனவு வரவு பக்கம் 1,50,000. இப்போ சொன்னதே இங்கே போடுறேன். வரவு வாய்ந்தா வரவில் போடுறேன். செலவு வாய்ந்தா செலவில் போடுறேன். விற்பனை செலவு. கடன்பட்டோர் வரவு அப்படியே போடுறீங்க தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதில் போட்டி. முதலீடு வரவு. முதலீட்டு வருமானம் செலவு. வங்கி கடன் செலவு. மூலதன செலவு. எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது அவ்வளோத்தையும் இப்படி கூட்டி பார்க்கணும். எவ்வளோ வரும்? 740,000 வரும். அதே மாதிரி இங்கிட்டும் கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்தா இங்கிட்ட 740 வரும். அப்போ இப்படி வந்தால் ரெண்டும் சமனாக வரும். 740 740 அப்படின்டா என்ன கருத்துண்டா? எண்கணித ரீதியாக நாங்கள் பதிஞ்ச கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரி. சரியா? பரீட்சை மீதியில் வரவுல உள்ள பக்கமும் செலவில் உள்ள பக்கமும் என்ன சரியாக இருக்குது அப்படின்னா அந்த முடிவுக்கு வரையலாம். அதுதான் நம்ம முன்னுக்கு நாம் பார்த்தோம். சரி, அது விளங்கிட்டா? விளங்கிச்சு. அடுத்து மூலவீடுகளின் கொடுக்கல் வாங்கலை பேரேட்டுக்கு மாற்றுது. இது நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிறோம். கொள்வனவு நாளேட்ட பேரேட்டுக்கு மாற்றிக்கிறோம். விற்பனை நாளேட்ட பேரேட்டுக்கு கடைசியில் மாற்றிக்கிறோம். மாற்றினோம் தானே? ரைட். அதே மாதிரி தான் மற்ற கணக்குகளில் இப்படி மாற்றுறது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் இவ்வணிகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கலின்
மூலேடுகளில் பதிவு செய்யப்பட்டு பேரேடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. கொடுக்கல் வாங்கல்கள் மூலேடுகளில் பதிந்து அவை பேரேடுகளுக்கு மாற்றப்பட்ட முறையினையும் அப்பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பெற்றுக்கொள்ளப்பட்ட மீதிகளை கொண்டு பரீட்சை மீதி தயாரிக்கப்பட்ட முறையினையும் கீழே தரப்பட்ட உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். சரியா? கவிதா வணிகர் 2012 ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. தந்திக்கிறாங்க. இந்த ஜனவரி 1 2 லட்சம் மூலதனமாயிடப்பட்டு வணிகம் ஆரம்பிக்கப்பட்டது. இரட்டை பதிவு என்ன வைக்கு? காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. அப்படி 2 பேரேட்டை திறந்து என்ன செய்ய போகிறோம், அதில் என்ன செய்ய போகிறோம், பதிவுகளை போட போகிறோம். காசு கணக்கு வரவோ 2 லட்சம் ரூபாய். அடுத்தது நீங்கள் மூலதன கணக்கு. மூலதன கணக்கு செலவு 2 லட்சம் ரூபாய். இப்படி போகிறோம். சரியா? ஓகே. அடுத்தது என்ன தந்துக்கிது? காசு மூலம் கொள்வனவு ரூபாய் 85,000. என்ன ரெட்டை பதிவு? கொள்வனவு கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. காசு கணக்கு செலவு கொள்வனவு கணக்கு வரவு. மூணாவது என்ன? வங்கியில் ரூபாய் 20,000 இடப்பட்டு நடைமுறை கணக்கு ஆரம்பித்தல். என்ன பதிவு? வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. பெற்ற வங்கி கடன் ரூபாய் 50,000. என்ன பதிவு? காசு கணக்கு வரவு வங்கி கணக்கு செலவு. வங்கி கடன் கணக்கு செலவு. வங்கி கணக்கு வேற, வங்கி கடன் கணக்கு வேற. வங்கி கணக்கு நம்மட கணக்கு, வங்கி கடன் வந்து பேங்கோட கணக்கு. சரியா? அடுத்து காசுக்கு விற்பனை 1,50,000. என்ன பதிவு? காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. செலவு. சார் மேல உள்ளது எப்படி வரும்? வங்கி கடன் கணக்கு என்ன பதிவு? பேங்க்ல கடன் எடுக்கிறோம். கடன் எடுத்தால் நமக்கு காசு வருது. காசு வந்தால் காசு கணக்கு வரவு. பேங்க் தான் நமக்கு காசு தருவது. அப்போது பேங்கோட கணக்கை வங்கின்னு போடக்கூடாது. வங்கின்னா நம்மட கணக்கிட்ட பேர். நாம் பேங்கில் வச்சுக்கிற காசுக்கு தான் வங்கி கணக்குன்னு சொல்கிறது. பேங்க் தரத்துக்கு நாம் சொல்கிற பேர் வங்கி கடன் கணக்கு செலவுன்னா 50,000 வைக்கணும். சரியா? சரி. அடுத்தது என்ன? வாடகைக்கு 2,000 ரூபா கொடுக்கப்பட்டது. காசு கணக்கு செலவு வங்கி வாடகை கணக்கு வரவு. வாடகை கணக்கு வரவு. அடுத்து சுவர்ணாவிடம் பெற்ற காசு 11,600, கொடுத்த கழிவு 400. என்ன பதிவு? காசு கணக்கு வரவு சுவர்ணா கணக்கு செலவு. எவ்வளோ? 11,200 ரூபா. அவன் கொடுத்த கழிவுக்கு என்ன பதிவு? என்ன பெற்ற கழிவுக்கு என்ன பதிவு ஈரா? ஈரா பதிவு சார்.
யாருக்கும் தெரியாதா? சார் கொடுத்த கழிவுக்கு பதிவிக்குது, பெற்ற கழிவுக்கு தானே சார்? ம். கொடுத்த கொடுத்த கழிவு தானே இது. வா சார். ஆ. என்ன பதிவு இருக்கு? கொடுத்த கழிவு கணக்கு செலவு. கொடுத்த கழிவு கணக்கு செலவு. கொடுத்த கணக்கு வரவு வரவு சுவர்ணா. முதலாவது 11,500 காசு தாராக சுவர்ணா. அப்போ சுவர்ணா கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு. சரியா? காசுன்னு எழுதியாச்சு. சரியா? அடுத்தது அவட பேலன்ஸில் ஒரு 400 ரூபாயை காசு தராமையே நாம் என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். அதுதான் கழிவு. அப்போ இதுக்கு எதிராக தான் அந்த பதிவு வைக்கணும். அப்போது சுவர்ணா கணக்கு செலவு, கொடுத்த கழிவு கணக்கு வரும். இங்கே கொடுத்த கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு வரும். சரியா? சரி. விளங்கலையா? ம், விளங்கிட்டு சார். அடுத்தது என்ன இது? சுவர்ணா. சரி, வங்கி கடன் 3000 ரூபாய் செலுத்தப்பட்டது. காசு கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரும். காசு கணக்கு செலவு, வங்கி கடன் கணக்கு. வங்கி கடன் கணக்கு வரும். வங்கி கணக்கு நம்மட கணக்கு. சரியா? காசு செலவு வங்கி கணக்கு வரவுன்னு வச்சோமாக நாம் பேங்க்ல காசை போட்ட மாதிரி பீத்துறோம். சரியா? கௌரியிடமிருந்து பெற்ற காசோலை 9,000 ரூபாய். அப்போ என்னன்னு வரும்? காசு கணக்கு வரவு, கௌரி கணக்கு செலவு. செலவு வரும். சரியா? சரி சார். அது சரிதானே? அது 1ஆம் மாசம் 20 கொஞ்சம் சொல்லுங்க சார். அது 1ஆம் மாசம் 20 கொஞ்சம் சொல்லுங்க. கௌரியிடமிருந்து, கௌரி ஒரு கடன் பட்டோர், பெற்ற காசோலை 9,000. சரியா? காசோலை நமக்கு வரக்குள்ள எந்த கணக்கில் வரவு? காசு கணக்கு. காசு கணக்கு. சரியா? பேங்க்ல போட்டு விட்டா தான்
வங்கி கணக்கு வரும். இவர் நமக்கே காசோலை தந்திக்கிறாரு, ஆ தந்திக்கிறாகா. அப்போ பெற்ற காசோலை, காசு கணக்கு வரவு, கௌரி கணக்கு செலவு. சரியா? சரி அடுத்து சுரங்கிக்கு கொடுத்த காசு 7600 ரூபா, பெற்ற கழிவு 400 ரூபா. அப்போ சுரங்கி ஒரு கடன் கொடுனர், அவரோட மீதி செலவு பகையும். அப்போ நாம் 7600 ரூபா கொடுத்தா வரவு வைக்கணும். சுரங்கி கணக்கு வரவு 7600, காசு கணக்கு செலவு 7600. அதுக்கு பிறகு இந்த கழிவுக்கு ஒரு பதிவு வைக்கணும். சுரங்கி கணக்கில் 400 ரூபா வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. பெற்ற கழிவு கணக்கு செலவு. சரியா? சுரங்கி கணக்கு 400 ரூபா, பெற்ற கழிவுன்னு எழுதணும். பெற்ற கழிவு கணக்கில் போய்த்து செலவு சுரங்கி. 400 ரூபா சுரங்கின்னு எழுதணும். சரியா? அடுத்து சுரனிற்கு கடன் கொடுனர் செலுத்த வேண்டிய 12,000 5 வீத கழிவு நீக்கி செலுத்தப்பட்டது. சரியா? அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு 5% கழிவு நீக்கணும். 12 வீதத்துக்கு 5 வீதம் 12,000க்கு 5 வீதம் பார்க்கணும். எவ்வளோ? 100க்கு 5. அப்போ எவ்வளோ? 600 ரூபா. 600 ரூபா தான் கழிவு. 600 ரூபா கழிவாக இருந்தால் 11,400. 11,400 ரூபா செலுத்துறாரு. ஏன்னா நம்ம கரனுக்கு செலுத்துகிறோம். இப்போ காசு கணக்கு செலவு 11,400, கரண்ட் கணக்கு வரவு 11,400. அதுக்கு பிறகு 5 வீதம் எவ்வளோ வந்துடு? 600 ரூபா. அப்படி தானே? அப்போ கரண்ட் கணக்கு வரவு 600 ரூபா, கொடுத்த கழிவு கணக்கு செலவு. கணக்கு செலவு 600 ரூபா. சரியா? அடுத்தது இந்த நாம் இப்போ படித்த வங்கி நடைமுறை கணக்குனூடாக இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் வந்து மறுபடியும் ஜனவரி 8. இதுலங்க பாருங்க, டேட்டு இடைக்கில தந்திக்கிறாங்களோ. இங்கனே ஒரு ஜனவரி 8 இங்கனே ஒரு ஜனவரி 8. சரியா? அப்போ இந்த ஜனவரி 8க்கு போகிறோம், இந்த ஜனவரி ஓர்டருக்கு தான் பதியணும். சரியா? 26ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி பதியக்கூடாது. இந்த 8ஆம் தேதிக்கு பக்கத்துலேயே இந்த 8ஆம் தேதியை பதிஞ்சிடும். அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் கணக்கு. சரியா? செய்ய முடியும். சரி சரி. இதில் ரூபா 15,000 பெறுமதியான காசோலை வழங்கப்பட்டு விற்பனைக்காக பொருள்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்படின்னா விற்பனை கணக்கு வரவு, காசோலை கணக்கு இல்லை, விற்பனைக்கான பொருள்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்போ என்ன கணக்கு? கொள்வனவு. வரவு 15,000 பெறுமதியான காசோலை வழங்கப்படுது. அப்போ என்ன கணக்கு செலவு? காசோலை வங்கி வங்கி கணக்கு செலவு. சரியா? ரைட். அடுத்து சுவர்ணாவிடம் பெற்ற காசோலை 6,200, கொடுத்த கழிவு 300. அக்கோ காசோலை அன்றைய திறமே வைப்பிலிடப்பட்டது. இதுக்கு என்ன பதிவு? வங்கி கணக்கு வரவு, வங்கி கணக்கு வரவு, சுவர்ணா கணக்கு செலவு. செலவு. அப்போ இந்த கொடுத்த கழிவு வரவு. எங்க வரவு எங்க செலவு? சுவர்ணா கணக்கு செலவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு. சுவர்ணா கணக்கு செலவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு. வரவு. அடுத்தது என்ன? ஜனவரி 18, காசோலை மூலம் வாடகை கொடுத்தது 2,000 ரூபா. வங்கி வாடகை கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு. காசு கணக்கு வாடகை கொடுத்தது காசோலை, காசோலை கொடுத்தா வங்கி கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவு. சரியா? அடுத்து ஜனவரி 27, கௌரியிடம் இருந்து 20/1/2012 பெற்ற காசோலை வைப்பிலிடப்பட்டது. அப்போ கௌரியிட்ட இருந்து பெற்றது எவ்வளோ? ஜனவரி 20ஆம் தேதி.
இந்தாகி எவ்வளோ பெற்றாங்களோ 9,000. இந்த 9,000 தான் இங்கே செய்கிறாங்க, வைப்பிலிடுறாங்க 27ஆம் தேதி. அப்போ என்ன பதிவு? காசு கணக்கு செலவு கௌரி வங்கி கணக்கு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஐயோ. சரியா? அடுத்து பாருங்க, விற்பனை பொருள்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வது தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள். இது என்ன மூல வீட்டில் பதியணும்? கொள்வளவு நாளேடு. கொள்வனவு நாளே. சரியா? விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வதால தான் இது பதிகிறோம். முதலாவது 1/6 பட்டியல் இலக்கம் 45க்கு அமைய வங்கியிடமிருந்து கொள்வனவு 24. இது தெரியும் தான். பதிய திகதி பட்டியல் இலக்கம், அதுக்கு ஒரு யார்கிட்ட வழங்குனர் யாரு, சுரங்கி தொகை 24,000. சரியா? அப்படி பதிஞ்சா சரி. அதே மாதிரி இதையும் பதிஞ்சா சரி. சரியா? அடுத்தது என்ன ஆகிறது? விற்பனை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள். கடன் விற்பனை, விற்பனை பொருட்களை கடனுக்கு விற்பனை. அதே விற்பனை 4 பதிஞ்சா சரி. பதிஞ்சு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இதில் மொத்தத்தை கொள்வனவு பேரேடுகளுக்கு கொண்டு போகணும். இதில் மொத்தத்தை விற்பனை கடன்பட்டோர் பேரேடுக்கு கொண்டு போகணும். சரியா? அதுக்கான கணக்குகள் என்னவெல்லாம் தயாரிக்கணும்னு சொல்லி நான் கேட்டிக்கிறேன். இதை தான் தயாரிக்கணும். அவங்க தயாரித்து காட்டினாங்க. 2024 ஜனவரி 31 முடிவடைந்த மாதத்திற்கான கழிவு நிரலுடன் கூடிய காசு கணக்கு தயாரிக்கணும். அதுதான் இது கழிவு நிரல் போட்டு காசு கணக்கு. அடுத்து கழிவு நிரலுடன் கூடிய வங்கி கணக்கு. வங்கி கணக்கு இந்த மாதிரி ஒன்று தயாரிக்கணும். கழிவு நிரல்லாம் போட்டு வங்கி கணக்கு. அடுத்து கொள்வனவு நாட்குறிப்பு, விற்பனை நாட்குறிப்பு, பேரேட்டு கணக்கு, பரீட்சை மீதி. சரியா? இதில் காசு கணக்கில் எல்லாம் பதிஞ்சு நான் மீதி எடுத்துக்கிறேன். மீதி வந்து என்ன மீதி? வரவு மீதி. வரவு மீதி கீழ் மீதி வரும். காசு வரவு பக்கம் 2,82,600 வரும். அதே மாதிரி இந்த கழிவு என்ன, காசு பெறக்கொள்ள கொடுத்த கழிவு 400 ரூபாய்க்கு. அது எந்த பக்கம் வரும்? செலவு பக்கம். அந்த கழிவுக்கு போடும். சரியா? சரி. சொல்லு, என்ன அனுப்பு? கொடுத்த கழிவு என்ன பக்கம்? வரவு. வரவு பக்கம். பெற்ற கழிவு அதில் இப்படி தானே, இது வரவு பக்கம், செலவு பக்கம். ஏமாற்றி போட்டு காசு கணக்கு செலவு மீதியா வந்தா பரீட்சை மீதியில வரவுல காண வரும். இல்லை இல்லை, இங்கனைக்குள்ள எங்கே வருவதுன்னு பார்த்து தான் போடணும். இங்கே வரவு வந்தால் வரவு, இங்கே வந்தால் செலவு. சரியா? செலவுல வந்தா செலவுலையா போடணும் பரீட்சை மீதியில. செலவு தான். ஆனால் பொதுவாக வரவுல தான் வரும். ஏன்டா காசு கையில் இல்லாமல் செலவழிக்க இயலாது. அப்போ இங்கே போவாது. சரியா? வங்கியில் சில நேரம் இங்கே வரும், பட்டு வரக்குள்ள. சரியா? அடுத்து வங்கி கணக்கு. வங்கி கணக்குலேயே என்ன எல்லாம் போட்டு பார்க்கக்குள்ள வரவு மீதி. அப்போ பரீட்சை மீதியில் எங்கே வரும்? வரவு பக்கம். இந்த வரவு மீதியில் வரும். சரியா? சரி சரி. அடுத்து கொள்வனவு நாட்குறிப்பேட்டை செஞ்சு கூட்டி இதை கொள்வனவு கணக்குக்கு மாற்றுவோம். கொள்வனவு கணக்குக்கு மாற்றக்குள்ள எப்படி? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு, செலவு. 44,000. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? மறக்கையிலேயே மறக்கவில்லை. அதே மாதிரி விற்பனை கணக்கு எல்லாம் கூட்டி எடுத்தா விற்பனை கணக்கு செலவு, என்ன கணக்கு வரவு? கடன் பட்டோர் கணக்கு. கடன் பட்டோர் கணக்கு வரவுல வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வங்கி கடன் விஷயமெல்லாம் பதிஞ்சிக்கணும் தானே. அதில் மீதி இந்த செலவு வருது வங்கி கடன். அப்போ இது வந்து செலவு மீதி. அதே மாதிரி சுவர்ணாவை கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்க வரவு மீதி 500 வரவுல போடும். சரியா?
இது கௌரியை கூட்டி கழிச்சு பார்த்தா வரவு மீதி, சுரங்கியை பார்த்தா செலவு மீதி, கரணை பார்த்தா அவரை செலவு, மூலதன கணக்கு எடுத்தா செலவு மீதி, கொடுத்த கழிவு எடுத்தா வரவு மீதி, பெற்ற கழிவு எடுத்தா செலவு மீதி, கொள்வனவு கணக்கு கூட்டி எடுத்தா வரவு மீதி, விற்பனை கணக்கு எடுத்தா அது செலவு மீதி, வாடகை கணக்கு எடுத்தா அது வரவு மீதி வரும். இப்போ இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட வேண்டியது. நான் பாருங்கள், காசு மீதி வரவில் வந்துடு 2,82,600, வங்கி மீதியம் வரவில் வந்துடு 18,200, மூலதனம் செலவில் வந்துடு. நான் அப்படி போட வேண்டியது. கொடுத்த கழிவு வரவில் வந்துடு, பெற்ற கழிவு செலவு, கொள்வனவு வரவில் வந்துடு, விற்பனை செலவில் வந்துடு, வாடகை செலவு வரவு பக்கம், கடன்பட்டோர் எல்லாம் வரவில் வந்துடு, கடன் கொடுத்தோர் எல்லாம் செலவில் வந்துடு, வங்கி கடன் பொறுப்பு செலவில் வந்துடு. சரி, அப்போ கூட்டி பார்த்தா ரெண்டு பக்கமும் சமனாக வந்து இது செய்யலாமா? அவ்வளோதான் பரிச்சயம் மீதி. செய்யலாமா? டவுட்டிக்கிறா செய்யலாம். செய்யலாம். டவுட்டிக்கிறா செய்யல சார். அப்போ ஏழுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இதை செய்யணும். இப்ப சார் இப்ப 5 நிமிஷத்துல 5:23 அரை மாசம் எங்க பீத்தியா ஈக்கிறான் சார். கதைக்கவே இல்லை ஒன்றும். எத்திரையா எழுப்பி விடு. அருமே அருமே சரி சரி டக்குனு செய்யுங்க. சொல்லுடா. 6ஆம் பக்கம் அடுத்து கடைசி பாடம். டேய் 6,72,000. முதலாவது இதுக்கு கடன்பட்டோர். சரியா? கடன்பட்டோர் வந்து வரவு மீதி. ரெண்டாவது நிலையான வைப்பு. நிலையான வைப்பு என்ன? நிலையான வைப்பு என்ன? வரவு மீதி சொத்து. சரியா? பேங்க்ல வச்சுக்கிற நிறைய நீண்ட நாள் அடிப்படையில் பேங்க்ல வச்சுக்கிற காசு நிலையான வைப்பு. கடன் கொடுத்தோர் என்ன மீதி?
சொல்லுங்க பாப்போம் விடைய. 6,72,000. ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வாங்க. கடன் பெற்றோர் வரவு 80,000. நிலையான நிலையான வைப்பு வரவு 1,58,000. ஆ கடன் கொடுத்தோர் செலவு 60,000. ஆ கொடுத்த கழிவு வரவு 4,000. ஆ கொள்வனவு வரவு 2,50,000. இயந்திர வாகனம் வரவு 1,20,000. ஆ பெற்ற கழிவு செலவு 9,000. ரைட். வங்கி மேலதிக பற்று செலவு 15,000. ஆ சம்பள கணக்கு வரவு 20,000. சரி. மூலதன கணக்கு செலவு 20,000. வட்டி வருமான கணக்கு செலவு 8,000. 2 லட்சம். 20,000 2 லட்சம். 2 லட்சம். 2 லட்சம். வட்டி வருமான கணக்கு செலவு 8,000. ஓ காசு கணக்கு வரவு 40,000. விற்பனை கணக்கு செலவு 3,80,000. ஆ கூட்டணா மொத்தம் 6,72,000. சமனா ஒரு 2 பக்கமும். சமநாள். ரைட். அடுத்தது இன்னொரு செயற்பாடு ஒன்று இது. இது வந்து நாம் இப்போ ஏற்கனவே பார்த்த செயற்பாடு மாதிரி ஒரு செயற்பாடு தான் இது. அதை நீங்கள் செஞ்சு அனுப்புங்க. சரியா விடைய. ரைட். அடுத்து அதை செஞ்சால் அடுத்து வைக்கிறது என்ன? 12வது கணக்கீட்டு வழுக்களை திருத்து. திருத்துதல். சரியா? பார்ப்போம். கணக்கீட்டு வழுக்களை திருத்திட தேவைப்பாடு, கணக்கீட்டு வழுக்கள் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள், கணக்கீட்டு வழுக்களை இனங்காணல், பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள், பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள். இது அவ்வளோதையும் தான் இந்த பாடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். முதலாவது கணக்கீட்டு வழுக்களை திருத்துவதன் தேவைப்பாடு. அதுக்கு முன்னுக்கு நாம் தெரிஞ்சுக்கணும்னா கணக்கீட்டு வலுண்டா என்ன? வலுண்டா என்ன? தவறு. கணக்கீட்டை செய்கிறதுக்கு ஒரு முறை இது. அந்த முறையில் செய்யாமல் வேறு முறையில் செஞ்சால் அது சொல்கிறது கணக்கீட்டு வலுன்னு சொல்கிறது. இந்த கணக்கீட்டு வழுக்கள் வந்து 2 வழிகளில் ஏற்படும். ஒன்று கணக்கீட்டை செய்யக்குள்ள தவறுதலாக ஏற்படும். இன்னொன்று சில ஆளுக்கு கணக்கீட்டை செய்யக்குள்ள வேணுக்குண்டே என்ன செய்வாங்க, வழுக்களை ஏற்படுத்துவாங்க. அதை சொல்கிறது வந்து மோசடி செய்கிற நோக்கத்தோடு ஏற்படுத்துவாங்க. அதையும் கணக்கீட்டு வழுக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நோக்கம் மோசடி நோக்கமாக இருக்கும். சரியா? அப்போ கணக்கீட்டு வழுக்களை திருத்துவதோட தேவைப்பாடு ஏன் வருதுன்னு சொன்னால், அப்படி வழுக்கள் ஏற்பட்டு இருக்கக்குள்ள பிழைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நாம் கணக்கீட்டு அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு போகக்கூடாது. அதை பிழையை சரியாக்கும். அப்படி சரியாக்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், கணக்கீட்டு தகவல்கள் அறிக்கைகளில் இது எடுக்கக்கூடிய முடிவுகளும் தவறாக போகும். தவறான கணக்கீட்டை வச்சு எடுக்கிற முடிவும் தவறாக தான் போகும். சரியான கணக்கீட்டை வச்சு எடுக்கிற முடிவு தான் என்ன நடக்கும், சரியாக வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சரியா? அந்த அடிப்படையில் வழுக்களை இனங்கண்டு நாம் திருத்த வேண்டிய தேவை வந்து என்ன செய்யுது நமக்கு இருக்குது. கணக்கீட்டினூடாக வணிகம் தொடர்பாக அக்கறையுடைய பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு சரியான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் வணிக கொடுக்கல் வாங்கல்களை மூலவேடுகளில் பதிவு செய்யும் போதும் அவற்றை பேரேடுகளுக்கு மாற்றும் போதும் பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போதும் பேரேட்டு கணக்குகளின் மீதிகளை பரீட்சை மீதியில் பதிவு செய்யும் போதும் பல்வேறு பிழைகள் ஏற்படக்கூடும். இவ்வாறு கணக்கீட்டு நடவடிக்கைகளில் பிழைகள் ஏற்படுமாயின் வணிகம் தொடர்பாக அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு சரியான தகவல்களை சமர்ப்பிக்க முடியாது போகும். எனவே நிதியறிக்கைகளை தயாரிப்பதற்கு முன்னர் கணக்கேடுகளில் இடம்பெற்ற வழுக்கள் திருத்தம் செய்யப்படல் வேண்டும். அப்போ என்ன,
இதில் சொல்லிக்கிற விஷயம் முதலாவது அக்கறையுடைய தரப்பினர்னு ஒன்றுக்குது. அடுத்து தீர்மானம் மேற்கொள்றதுன்னு இருக்குது. அக்கறையுடைய தரப்பினர் நாங்கள் பார்த்திக்கிறோம். வணிகத்துக்கு மேலே யாரெல்லாம் அக்கறை செலுத்துவாங்க, உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், போட்டியாளர், இப்படி பல பேர் அக்கறை செலுத்துவாங்க. இதில் நிறுவனத்துக்கு உள்ளுக்குள்ள ஆளுக்கு தான் பிரதானமாக அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர். அவங்க தீர்மானம் எடுக்கிறது இந்த கணக்கீட்டை வச்சு தான். இந்த கணக்கீடு பிழையாக போனால் அவங்களோட தீர்மானங்களை என்னவா மாறும், பிழையாக பேத்துரும். அந்த விஷயத்தை அங்கே சொல்லிக்கிறாங்க. அதால் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட கணக்கீடு செயற்பாடு தெரியும். நமக்கு கொடுக்கல் வாங்கல மூலஈட்டுக்கு பதிவோம், அந்த நேரத்தில் பிழை வர சந்தர்ப்பம் இது. அடுத்து மூலஈட்டை பேரேட்டுக்கு மாற்றுவோம், அந்த சந்தர்ப்பத்தில் பிழை வர சந்தர்ப்பம் இது. அதில் கவனமாக பார்க்கணும். அடுத்தது அந்த பேரேட்டை சமப்படுத்துவோம், சமப்படுத்தி வார மீதியை தான் பரீட்சை மீதிக்கு கொண்டு வரும். அப்போ சமப்படுத்துகிறக்குள்ளையும் சமப்படுத்தி பரீட்சை மீதிக்கு கொண்டு வரக்குள்ளையும் பிழைகள் ஏற்படும். அதை நாம் என்ன கண்டுபிடிச்சி திருத்தி பிறகு தான் என்ன செய்யணும், நிதி அறிக்கையை தயாரிக்கணும். நிதி அறிக்கைன்னு சொல்லக்குள்ள நமக்கு வாரது இலாப நட்ட கணக்கம் வரும், அடுத்தது நிதி நிலைமை கூட்டு. இது ரெண்டும் தான் நம்ம இடையில உள்ள நிதி அறிக்கைகள். இது இல்லாத நிதி அறிக்கைகளாக இருக்குது. அதை பற்றி நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறது இல்லை. ஆகவே நிதி அறிக்கையை தயாரிக்க முன்னுக்க எந்த இடத்துல தவறு நடந்ததுனாலும் அதை திருத்த வேண்டியது கட்டாயம். சரியா? அது விளையிட்டா? அடுத்த கணக்கீட்டு வழக்கில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் எப்போவெல்லாம் ஏற்படும்? வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செயல்முறையில் வழக்கில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். மூலஏடுகளில் கொடுக்கல் வாங்கலில் பதிவு செய்யும் போது வழக்கில் ஏற்படும். உதாரணத்துக்கு காசேட்டில் பதிய கொள்ள, சில்லறை காசேட்டில் பதிய கொள்ள, கொள்வனவு நாளேட்டில் பதிய கொள்ள, விற்பனை நாளேட்டில் பதிய கொள்ள, பொது நாட்குறிப்பேட்டில் பதிய கொள்ள. இப்போ இதுலெல்லாம் என்ன செய்யும், அந்த வழக்கில் ஏற்படும். அப்போ நாம் அதை கவனமாக பார்த்து பதியணும். பிழைகள் ஏற்பட்டால் கண்டுபிடிச்சி அதை திருத்தம். ரெண்டாவது, மூலஏடுகளில் காணப்படும் பதிவுகளை பேரேட்டுக்கு மாற்றும். இப்போ காசேட்டுடைய மீதியை நாம் பேரேட்டுக்கு மாற்ற மாட்டோம், ஆனால் அதை கூட்டி சமப்படுத்தி இருக்கக்குள்ள பிழை வராமல் நாம் பார்த்துக்கணும். அடுத்தது கொள்வனவு நாளேட இருந்தால் கொள்வனவு கணக்குக்கும் கடன் கொடுத்தோர் கணக்குக்கும் நாம் மாற்றுவோம். அப்படி மாற்றக்குள்ள நாம் பார்த்துக்கொள்ளணும், நாம் சரியாக மாற்றுறோமா அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி விற்பனை நாட்குறிப்பேட்டை தயாரிக்கும் போது அதில் மீதியை என்ன செய்வோம், விற்பனை கணக்குக்கும் கடன் பட்டோர் கணக்குக்கும் பார்த்துவோம். இப்போ அந்த நேரமும் ஏற்படக்கூடிய வழக்கில் நாம் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். பாருங்கள், கொள்வனவு நாளேட்டின் கூட்டுத்தொகையான 50,000 கொள்வனவு கணக்கிற்கு கொண்டு செல்லப்படவில்லை. மூலேட்டில் பஞ்சிக்கிறாங்க, பேரேட்டுக்கு கொண்டு போய், அப்போ அது பிழை. கொள்வனவு கணக்கு பேரேட்டுக்கு கொண்டு போகாட்டி பரீட்சை மீதிக்கு வராது. பேரேட்லேயும் தான் பரீட்சை மீதிக்கு வரும், பரீட்சை மீதிக்கு வராது. பரீட்சை மீதிக்கு வராட்டி அங்கே நிதி அறிக்கைக்கு வராது. அப்போ நாம் இங்கே பதிவு செஞ்சும் பெரிய வசனம் இல்லாமல் போயிடலாம். அப்போ அது என்ன, மூலேட்டில் உள்ளதை பேரேட்டுக்கு மாற்றக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையாக வரும். அடுத்தது, விற்பனை நாளேட்டின் கூட்டுத்தொகையான 1,55,000 விற்பனைகள் விற்பனை கணக்கிற்கு 1,50,000 என பதியப்பட்டது. 5,000 ரூபாயை குறைச்சி கொண்டு விதிக்கிறாங்க விற்பனை கணக்கு போகல. அப்போ 5,000 குறைஞ்சா நமக்கு அந்த லாபத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சரியா? இப்போ பேரேட்டுக்கு போகக்குள்ள சரியாக கொண்டு போயிடலன்னு சொன்னால் அது ஒரு வழி. அதை நாம் சரியாக திருத்தம். எங்கனைக்கு பாருங்கள், மூலேட்டில் பதியக்குள்ள கடனுக்கு ரூபாய் 20,000க்கு விற்ற பொருட்கள் பட்டியல் விற்பனை நாளேட்டிலேயே பதியல. 20,000 விட்டார், விற்பனை பட்டியலில் இல்லை. அப்போ விற்பனை குறையும். விற்பனை குறைஞ்சா லாபம் குறையும். இப்போ பெரிய பிரச்சனை. கடனுக்கு 50,000க்கு வாங்கிய பொருள் பட்டியல் கொள்வனவு நாளேட்டில் 5,000 என பதியப்பட்டது. 45,000 ரூபாயோட செலவு காண இல்லாமல் இருக்குது. அப்போ அப்படி போனால் நம்முடைய லாபம் கூட மாதிரி காட்டிடும், செலவு குறைஞ்சா லாபம் கூட காட்டிடும். அதை வச்சு தீர்மானம் எடுத்துருவாங்க, லாபம் கூட்டிகிட்டு இந்த வருஷம். ஆனால் நாம் எடுக்கிறது பிழையான தீர்மானம். அதனால் அதை நாம் வழக்கில் கட்டாயம் பார்த்து திருத்தணும். மூணாவது, பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போது வழக்கல் வரவையும் செலவையும் எந்த பக்கம் கூட இதுன்னு பார்த்து கூட்டி மீதியை வரவு மீதியா செலவு மீதியான்னு கண்டுபிடிக்கக்கூடிய போது ஏற்படுற வழக்கு. கூட்டக்குள்ள சில நேரம் என்ன போலையா விட்டுரும். உங்கள் பாருங்கள், விற்பனை கணக்கின் கூட்டுதை 10,000 குறைச்சி கூட்டிக்கிறோம். அப்போ இங்கே 10,000 விற்பனை குறைஞ்சா லாபம் குறைஞ்சிடும், லாபம் குறைஞ்சா தேரிய லாபம் குறைஞ்சா பெரிய பிரச்சனை. வாடகை கணக்கின் கூட்டுதை 5,000 அதிகமாக கூட்டப்படல. அப்போ செலவு 5,000 கூட போகுது. கூட்டி பதிஞ்சா லாபம் 5,000 ரூபாயில் குறையும். இப்போ குறைஞ்சா லாபம் குறைஞ்சிட்டேன்னு நாம் முடிவு எடுப்போம், அடுத்த முடிவு. இப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது.
அடுத்து இந்த பேரேட்டு கணக்கை சமப்படுத்தி போட்டு நாம் கொண்டு போக வேண்டிய இடம் பரீட்சை மீதி. பரீட்சை மீதி தயாரிக்கும் போது ஏற்படுற வழக்கல். இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சு கூட்டி கழித்து விடை எடுத்துட்டு பரீட்சை மீதியை கொண்டு போகாட்டியோ அங்கே ஒரு பிரச்சனை. சரியா? பரீட்சை மீதி கொண்டு போய்த்தோம் தொகையை மாற்றி பிரிஞ்சா அது ஒரு பிரச்சனை. பரீட்சை மீதி கொண்டு போயிட்டு வரவுல உள்ள செலவுல பிரிஞ்சா அது ஒரு பிரச்சனை. இப்படி அந்த பிரச்சனைகளையும் நாம் என்ன செய்யணும், இனங்கண்டு அந்த வழக்குகளையும் திருத்தணும். பேரேட்டு கணக்குகளின் மீதிகளை அடிப்படையாக கொண்டு பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது கூட கணக்கீட்டு வழக்குகள் ஏற்படலாம். சரியா? பரீட்சை மீதியை தயாரிக்கும் போதும் கணக்கீட்டு வழக்கு ஏற்படலாம். பார்த்தாச்சு. மின்சார கணக்கின் மீதி 15,000 ரூபா பரீட்சை மீதி கொண்டு போவையில் செலவு ஒன்று அப்படி 15,000 செலவு இல்லை. இப்போ பரீட்சை மீதியை வச்சு லாப நட்ட கணக்கு தயாரிக்கமாக 15,000 லாபம் கூட காட்டும், செலவு ஒன்று இல்லாமல் போகணும். அதே மாதிரி காப்புறுதி கட்டண கணக்கின் மீது 10,000 பரீட்சை மீதியில் 1000 என பதியப்பட்டு 9,000 குறைச்சி பதிஞ்சாச்சு. செலவு 9,000 குறைஞ்சா 9,000 லாபத்தை கூட்டிடும். பொய் லாபம் 9,000. அப்போ நாம் தீர்மானம் எடுக்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதையும் கவனத்தில் கொள்ளணும். இவ்வாறு கணக்கீட்டு செயல்முறையின் போது பல்வேறு மட்டங்களில் கணக்கீட்டு வழக்குகள் ஏற்படக்கூடும். ஆகையால் ஆரம்பத்திலேயே குறித்த வழக்குகளை இனங்கண்டு திருத்தி கொள்ளல் வேண்டும். அப்போ அடுத்தது கணக்கீட்டு வழக்குகளை இனங்காண்றது. எப்படி இனங்காண்றது? நாம் பதியும் போது எப்படி பதிகிறோமோ அந்த பதிவுக்கு அடிப்படையில் நாம் பதிஞ்ச விஷயம் இருக்குதான்னு பார்த்து தான் நாம் என்ன செய்யணும், வழக்குகளை இனங்காணணும். பாருங்கள், இரட்டை பதிவு தத்துவத்திற்கு அமைய வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதன்படி ஒவ்வொரு வரவு பதிவிற்கும் ஒவ்வொரு செலவு பதிவு செய்யப்படல் வேண்டும். ஆகையால் வணிகத்தால் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியில் வரவு செலவு மீதிகளின் கூட்டுத்தொகைகள் சமமாக அமைய வேண்டும். அவ்வாறு சமப்படாவிட்டால் கணக்கீட்டு செயற்பாட்டில் வழுக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பதை தெளிவாக தீர்மானித்து கொள்ள முடியும். பரீட்சை மீதியொன்றின் வரவு செலவு நிரல்களது கூட்டுத்தொகைகள் சமப்படும் சந்தர்ப்பத்திலும் கூட கணக்கீட்டு செயல்முறையில் வழுக்கல் நிகழ்ந்திருக்க முடியும். அவன் என்ன அங்கே முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, சில நேரம் கூட்டுத்தொகையெல்லாம் சமனாக தான் இருக்கும், ஆனால் பிழை நடந்திக்கும். அப்படின்னா என்ன, கணக்கை மாற்றி பதிஞ்சு விட்டுருவேன். ஒரு கணக்கில் செலவு வைக்க வேண்டியவர் இன்னொரு கணக்கில் செலவு வச்சுப்பார். அப்போ ஏதோ ஒரு கணக்கில் செலவு வச்சமாகும், கூட்டி பார்க்கக்குள்ள சமனாக தான் இருக்கும், ஆனால் பிழை இருக்கும். அதையும் நாம் கண்டுபிடிச்சி திருத்தணும்னு சொல்கிறாங்க. வரவு பதிவுகளுக்கு சமமாக செலவு பதிவுகள் பதியப்பட்டு கணக்குகள் சரியாக சமப்பட்டிருப்பதனால் பரீட்சை மீதியின் வரவு நிரலின் கூட்டுத்தொகையும் செலவு நிரலின் கூட்டுத்தொகையும் சமமாக காணப்படுகின்றமை மட்டுமே இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. வரவும் செலவும் சமனாக இருந்தால் வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவும் பதிஞ்சிக்கிறாங்கன்னு மட்டும்தான் நாம் முடிவெடுக்கலாம். எண்கணித ரீதியாக சரி, ஆனால் கோட்பாட்டு ரீதியாக தத்துவ ரீதியாகலாம் சில நேரம் பிழைகள் இருக்கவும் கூடும்னு சொல்லி சொல்கிறாங்க. கதைக்கு விளங்குறா? விளங்குது சார். சத்தம் கேட்க இல்லையா? கேட்குறேங்க சார். இப்போ நான் கதைக்கிறது கேட்குறேன், அவன் கேட்குறா? நீங்க கதைக்கு தான் சார் கேட்குது. அப்போ அடுத்தது இதற்கமைய கணக்கீட்டு வழுக்களை 2ஆக வகுத்து கொள்ளலாம். வழுக்களை 2ஆக பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்க? பரீட்சை மீதியை வச்சு பிரிக்கிறாங்க. பரீட்சை மீதியை வச்சு பிரிக்கக்குள்ள சில தவறுகள் என்ன செய்யுது, பரீட்சை மீதி சமனாக வாரதில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிழையாக இருந்தாலும் பரீட்சை மீதி சமன். அப்படின்னா என்ன, ஒரு கணக்கில் செலவு வைக்க வேண்டி இன்னொரு கணக்கில் செலவு வச்சாச்சு. அப்போ ஏதோ ஒரு கணக்கில் செலவில் இருந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தாது, சமப்படம் பரீட்சை மீதி. இன்னொரு வகை பரீட்சை மீதி சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வரவுல ஒன்று பதிஞ்சு போட்டு செலவுல ஒரு இடத்துலையுமே பதியாம விட்டோம்னு சொன்னால் இப்போ சமப்படாது. வரவுல அந்த தொகை கூட வாய்க்கும், செலவு பக்கம் என்ன செய்யாது, அந்த தொகை கூடுதலாக குறைவாக இருக்கும். அப்போ அது என்ன, பரீட்சை மீதிய சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழுக்கள். இப்படி 2 வகையான வழுக்கள் இருக்குது. அது விளங்குறா? விளங்குது சார். அடுத்து கணக்கீடு வழுக்களை இனங்கண்டதன் பின்னர் பொது நாட்குறிப்பேட்டில் திருத்த பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம்
அவற்றை திருத்தி அமைக்கலாம். பின்னர் உரிய கணக்குகளின் வழுக்களை சரி செய்தல் வேண்டும். இந்த மறுபடியும் அந்த பொது நாட்குறிப்பேடு வருது. இப்போ பார்த்தோம்னா நான் பொது நாட்குறிப்பேடு நான் என்னண்டு என்ன பொது நாட்குறிப்பேடுண்டா? கடனை கொள்வனும் சில நடைமுறை அல்ல சொத்துக்களை பதிகிறது. அது மட்டுமா? ஏனைய கடன் கொள்வனவு பொது நாட்குறிப்பேட்டில் ஏனைய மூல ஏடுகளில் ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்து பதிவு செய்யப்பட முடியாமல் இருந்தால் பதிவேடு தான் இந்த பொது நாட்குறிப்பேடு. வேறு மூல ஏடுகள் ஒரு கொடுக்கல் வாங்கலை பதிகிறதுக்கு இருக்குமா இருந்தால் அங்கே தான் பதிவோம். ஒரு இடமும் இல்லாட்டி தான் கொண்டு வந்து என்ன செய்வோம், நாம் பொது நாட்குறிப்பேடில் பதிவோம். அப்படி நாம் படிக்கிறதுல அந்த வழுக்களை திருத்துற விஷயமும் நாம் இதில் தான் பதிகிறதுன்னு சொல்லி பார்த்திக்கிறோம். சரியா? ஏதாவது சரி வழுக்கல் நடந்தால் அதுக்கு வேறு மூல ஏடு இல்லை, அது பொதுவான நாட்குறிப்பேடில் தான் நாம் என்ன செய்யணும், கட்டாயம் கொண்டு வந்து பதியணும். இதில் பதிஞ்சு போட்டு இதில் எழுதுவோம். நாம் எந்த கணக்கில் வரவு வைக்கணும், எந்த கணக்கில் செலவு வைக்கணும்னு சொல்லி எழுதுவோம். அந்த பேரேட்டுக்கு போயிட்டு இதில் எழுதுகிற அதே தொகையை வந்து வரவு செலவு வச்சு அந்த பேரேட்டில் அந்த தவறுகளை வந்து நாம் கட்டாயம் திருத்த வேணும். சரியா? இப்படிதான் இந்த வழுக்கள் வந்து இங்கே திருத்தப்படுவது. இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம், இதை கொஞ்சம் வீடியோவாக பார்க்க போகிறோம். பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள். பரீட்சை மீதி சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதை வந்தால் என்ன நடக்கும்? பரீட்சை மீதி சமப்படும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. பரீட்சை மீதி வெளிக்காட்டாது. இல்லை இருக்கும், பரீட்சை மீதியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க இயலாது. அதுதான் பரீட்சை மீதி வெளிக்காட்டாத வழுக்கள். அப்படின்னு சொன்னால் என்ன, வரவு பரீட்சை மீதியில் வரவு பக்கமும் செலவு பக்கமும் கூட்டி கூட்டி பார்த்தோம்னா ரெண்டுட மொத்தமாக வந்து சமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி எந்த வழுக்கள் நடந்தால் அப்படி சமப்படும், அப்படி பார்க்க போகிறோம். முதலாவது, கொடுக்கல் வாங்கல் முழுமையாக ஏடுகளில் விடுபட அல்லது விடுபாட்டு வழுக்கள். ஒரு விஷயத்தை வரவுலையும் பதிவு செலவுலையும் இரட்டை பதிவுனா அப்படி தானே. ஒரு கொடுக்கல் வாங்கலை வரவு பக்கமும் பதியணும் ஒரு கணக்கில், இன்னொரு கணக்கில் செலவு பக்கம் பதியணும். சரியா? அப்படி பதியக்குள்ள நம்ம வரவில் பதிஞ்சிட்டு செலவில் பதியா மூட்டமாக வரவில் கூடைக்கும் செலவில் குறைவாய்க்கும், செலவில் பதிஞ்சிட்டு வரவில் பதியா மூட்டமாக்கும் வரவு கூடைக்கும் செலவு பக்கம் இருக்க. சரியா? நம்ம ரெண்டு பக்கமே பதியா மூட்டமாகும், ரெண்டு பக்கத்துலேயும் கூட்டியும் இங்காது குறைஞ்சும் இங்காது. பரீட்சை மீதியை கூட்டி பார்ப்போம், சமனாக இருக்கும். இதை சொல்லுது விடுபாட்டு வலு. இப்படி இருந்தால் பரீட்சை மீதியை நம்ம கூட்டி பார்க்கல பிழையை காட்டாது. பாருங்கள், இதில் 50,000 கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் பட்டியல் ஒன்று கணக்கேடுகளிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளது. கணக்கீடு வலு பின்வருமாறு திருத்தப்படும் சொல்லிக்கலாம். சரி, அவள் 50,000 ரூபா கடனுக்கு வாங்கின பொருட்களை ஒரு இடத்துலையுமே பதியது. பரீட்சை மீதிக்கு அது வந்தே இருக்காது. கொள்வனவுனால இல்லை வந்திக்காது, பேரேட்டுக்கு வந்திக்காது, ஏன்னா பரீட்சை மீதிக்கும் வந்திக்காது. அவன் அது வந்து என்ன செய்யாது, ஒரு பிழையை நமக்கு காட்டாது. அப்போ அதை நாம் திருத்தணும். அது திருத்துகிற இடம் தான் நம்மட பொது நாட்குறிப்பேடு. கடனுக்கு 50,000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கினா அதுக்கு இரட்டை பதிவு என்ன, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. அப்போ கொள்வனவு கணக்கு வரவு பக்கம் 50,000, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு பக்கம் 50,000 பதிஞ்சிட்டு பிரக்கெட்டுக்குள்ள விளம்பல் எழுதணும். பார்த்தோம்னா விளம்பல் என்னத்துக்காக அதை எழுதணும். இப்போ என்னத்துக்காக இது பதிஞ்சோம், ரூபாய் 50,000 பெறுமதியான கடன் கொள்வனவு பட்டியல் ஏடுகளில் பதியப்படாமையே திருத்தப்பட்டது. பதியாமை திருத்திக்கணும்னு சொல்லி அதில் எழுதி விட்டா சரி, அவ்வளோ. அப்படிதான் திருத்துறது. இப்போ திருத்தி போட்டு என்ன செய்யணும், இப்போ கொள்வனவு கணக்கில் போய்த்து வரவு பக்கம் 50,000 பதியணும் எழுதணும். கடன் கொடுத்தோர்ண்டே கடன் கொடுத்தோர் கணக்குக்கு போய்த்து செலவு பக்கம் பதியணும் 50,000 எழுதணும், கொள்வனவுன்னு எழுதுனா இந்த கணக்கு சரி, திருத்தியாச்சு. அடுத்தது ரெண்டாவது, பரீட்சை மீது வெளிக்காட்டாத தவறுகளில் ரெண்டாவது தவறு என்ன, கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியை மூலேடுகளில் பிழையாக பதியுது. அப்படின்னா என்னடா, வரவு செலவெல்லாம் சரியாக தான் பதிஞ்சிப்பார், ஆனால் அதில் உள்ள தொகையை தான் மாற்றி பதிஞ்சிப்பார்.
10,000 1000 பதிஞ்சு பேர், வரவுலேயே 1000 பதிஞ்சு பேர், செலவுலேயே 1000 பதிஞ்சு. அப்படி இல்லாட்டி 9,000 பதிச்சா வரவுலேயே 9,000 பதிஞ்சு பேர், செலவுலேயே 9,000 பதிஞ்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கல, சமப்பட்டுக்கிட்டே இருக்கும் பரீட்சை மீது. ரெண்டு பக்கமும் வித்தியாசமான தகவல்களை மட்டும்தான் நமக்கு அந்த பிழையை கண்டுபிடிக்கலாம். இங்கு கொடுக்கல் வாங்கலின் உண்மை பெறுமதியை விட கூட்டியோ அல்லது குறைத்தோ மூல ஏடுகளில் பதிந்திருத்தல் ஆகும். ஆகையால் பேரேட்டு கணக்குகளின் வரவு செலவு ஆகிய இரு பதிவுகளும் அப்பிழையான தொகையின் படியே பதியப்பட்டிருக்கும். இங்கு வரவு செலவு பக்கங்களின் சமமான தொகைகள் பதியப்பட்டிருப்பதனால் பரீட்சை மீது சமப்படும். இவ்வழி திருத்தப்படும் போது கொடுக்கல் வாங்கினது உண்மை பெறுமதியினதும் பதியப்பட்ட பெறுமதியினதும் வேறுபாட்டு தொகையினை பதிவு செய்வது போதுமானதாகும். நாங்கள் பாருங்க, ஒரு உதாரணம் நினைக்கிறாங்க. 20,000 கடனுக்கு விற்கப்பட்ட பொருள் பட்டியல் ரூபாய் 2,000 என விற்பனை நாளேட்டில் பதியும். 20,000 2,000 பதிஞ்சிட்டார். அப்போ 18,000 ரூபா மிச்சம் விட்டுட்டார். ஏன்னா வேறுபாடு 18,000. இதை சரியாகணும். கடனுக்கு விற்கப்பட்ட பொருள் பட்டியல், அதுக்கு இரட்டை பதிவு வேணா, கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. இதுதான் வந்து என்ன, அதுல இரட்டை பதிவு. இப்போ இதுல விடுபட்ட 2,000 ரூபாய்க்கு சரியா நடந்துட்டு மிச்சம் 18,000 ரூபா தான் விடுபட்டு. அப்போ அந்த 18,000 20,000 2,000 கழிச்சு 18,000 ரூபாய்க்கு இந்த பதிவு செஞ்சா சரி. கடன்பட்டோர் கணக்கு 18,000, விற்பனை கணக்கு 18,000, பொதுநாட்டு குறிப்பீடு 15. இதுக்கு எழுதணும் என்ன, 18,000 ரூபா குறையா பதிவு செஞ்சிட்டோம், அதை எழுதி விட்டா சரி. விளம்பல் ரூபாய் 18,000 பெறுமதியான கடன் விற்பனை பட்டியல் ஏடுகளில் குறைத்து பதிந்தமை திருத்தப்பட்டது எழுதிவிட்டா சரி. அதுக்கு பிறகு இதை கொண்டு போனால் சரி. கடன்பட்டோர் கணக்கில் வரவு 18,000, விற்பனை கணக்கில் செலவு 18,000 எழுதிவிட்டா சரி. அவ்வளோதான் எழுதி. சார் திகதி இங்கனையில தந்தான் அவன் போடணும். இதில் தரையில் தானே திகதிக்கு தந்தா போடணும், அப்படி இல்லாட்டி போட தேவை. சரியா? சரி சார். சரி சார். அடுத்தது பாருங்க, கடன் கொடுத்தோரிடம் பெற்ற கழிவு 1,500. காசு புத்தகத்தின் பெற்ற கழிவு நிரலில் 1,300 என பதியப்பட்டிருந்தது. சரியா? இதை திருத்தம். இதுக்கு என்ன பதிவு, பெற்ற கழிவு வந்து செலவு பக்கம் தான் வரும் காசு புத்தகத்தில். அப்போ கடன் கொடுத்தோரில் 1,500 ரூபா கழிவை 1,300 ரூபா எடுக்கப்பட்டி, 200 ரூபாய் நான் விடுபட்டி. அப்போ இந்த 200 ரூபாய்க்கு தான் நான் பதிவு செய்யணும். 200 ரூபாய்க்கு எடுத்தா அப்போ நமக்கு பதிவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு வரும். சரியா? விளங்குறா? விளங்குது சார். சரி சார். நாளைக்கு விளங்கல விளங்கிட்டு சார். சார் எல்லா தவறுகளையும் பொதுநாட்டு குறிப்பேட்டில் நான் பதியணும். பொதுநாட்டு குறிப்பேட்டில் பதிஞ்சு போட்டு பேரேட்டுக்கு மாத்திரம் சரி. நாம் ஏற்கனவே மூல ஏடெல்லாம் சமப்படுத்திப்போம், அதுக்குள்ள திரும்ப கொண்டு போய் இடைக்கில சொருவே இல்லாது. பொதுநாட்டு குறிப்பீடை புதுசாக தொடங்கி தான் அதில் பதிஞ்சுக்கிட்டு வரணும். சரியா? சரி சார். அடுத்தது பாருங்க, ஒரே கொடுக்கல் வாங்கல இருமுறை பதியுதல். அது சொல்லி இரட்டி போலி 2 தரக்கா பதியணும். ஒரு கதை நடந்தது, ஆனால் 2 தரக்கா பதிஞ்சு விட்டார். பாருங்க, 10,000 பெறுமதியான கொள்வனவு பட்டியல் வந்து கணக்கேடுகள் இருமுறை பதியப்பட்டுள்ளது. கடன் கொடுத்தோர் கணக்கு கொள்வனவு பட்டியலாக இருந்தால் சரியான பதிவு என்ன, கொள்வனவு கணக்கு வரவோ கடன் கொடுத்தோர் கணக்கு செலவுன்னு வரணும். இவர் 2 தரக்கா அதை செஞ்சதால் ஒரு பதிவு ரிவர்ஸ் பண்ணிவிடும். கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு தானே. கொள்வனவு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவுன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம அதை பதியம். சரியா?
சரியா அது இது சரி, லைட்டா விளையாட்டு சார். யாருங்க விளங்காம இருந்தா சொல்லணும். அறுபஸ் எங்க அவன் அப்பறே போய்த்தான் சார். என்ன செய்ய நம்ம தொடர்ந்து பார்க்கறதா பாங்க சொல்ல போறோம். பரவாயில்ல சார். நிப்பாட்டுவோமா? வா வேத்து ஓடு. இதுல இருந்து நான் அடுத்த வகுப்புல பார்ப்போம். நாளைக்கு செய்யலாது, நான் பிறகு பார்ப்போம். சரியா? ஐ வேட்டா பேனை போட்டுக்கிட்டீ போன ஆசிரியர் மொக்க ஜோக்க உனக்கு